ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே நீர் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உம்மை பாட உம்மை துதிக்க எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே நீர் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உண்மையுள்ள இருதயத்தோடு நல்ல இருதயத்தோடு உம்மை பாட உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க கிருபை கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய கண்களுக்கு முன்பாக நம் கிருபை கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆராதனை நமக்கு முன்பாக உகந்த வாசனையாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நமக்கு பலனை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆராதனை நீரே அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே அதிசயங்களை செய்வீராக ஆண்டவரே வருகிற ஜனங்களை நீரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே பத்திரமாக கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இங்க இருக்கிற ஜனங்களை நீரே பலமாய் அசைத்து பலமாய் கலங்களை தட்டி பலமாய் உம்மை துதிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே நல்லவர் நீரே வல்லவர் என்று நாங்கள் அறிக்கை சொல்லி உம்மை பாடுவோம் ஆண்டவரே அறிக்கை சொல்லி உம்மை துதிப்போம் இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே உம்முடைய அக்கினியால் என்னை நிரப்பும் ஆண்டவரே எங்களை நிரப்பும் ஆண்டவரே உம்முடைய அக்கினி நீர் பொழியும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் இந்த ஆராதனை உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நம்முடைய தகுதி ஆண்டவரை பார்க்காதீங்க ஆண்டவரே நீரே நம்மை ஆசீர்வதியும் ஆண்டவரே நீரே நம்மை நிரப்பும் ஆண்டவரே நீர் உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே உம்முடைய ஆவியால் உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இதை செய்தீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே ஆமென் ஹalleluya ஹalleluya யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் ஆமென் தேவனுடைய சபையில தேவனுடைய பிரசனம் இருக்கிறது ஆமென் தேவன் சொன்னார் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்க கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் ஆமென் நாம் தேவனுடைய பிரசனத்திலே நாங்கள் நுழையும் பொழுது தேவன் நமக்கு விடுதலை தருகிறார் சமாதானம் தருகிறார் சுகத்தை தருகிறார் சந்தோஷம் தருகிறார் மலை போன்ற சோதனைகளோடு துன்பங்களோடு சபையில வந்து இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிரசனத்திலே தேவனுடைய பிரசனத்தால் ஜெயித்து முன்னேறுவோம் இந்த பாட்டு பாடும்போது தேவன் அற்புதங்களை செய்வார் ஆமென் அதிசயங்களை செய்வார் இதை நினைத்து இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம் தேவ பிரசன்னம் 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 ஏங்குதே கலருதே உள்ளம் புலிகுதே ஏங்குதே கலருதே உள்ளம் கரங்களை தட்டி சொல்லுவோம் பிரசன்னம் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் மாறாத பிரசன்னம் பிரசன்னம் ஓ பிரசன்னம் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் மாறாத பிரசன்னம் தேவ பிரசன்னம் மலை போன்ற சோதனை நேர்ந்தாலும் இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தால் சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும் சவால்கள் என்னை கலங்க மலை போன்ற சொல்லுவோம் மலை போன்ற சோதனை நேர்ந்தாலும் இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும் சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும் சவால்கள் என்னை கலங்க சேர்ந்து சொல்லுவோம் பிரசன்னத்தால் ஜெயித்து ஜெயித்து முன்னேறுவேன் பிரசன்னத்தால்
சொல்லுவோம். பிரசனம் பிரசனம் மகிமையின் பிரசனம் மாறாத பிரசனம் தேவ பிரசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துர்கமே சுகமாயிருப்பான் நீதிமான் அதற்குள். பர்வதங்கள் மெழுகு போடுருகிடும் பிரசனத்தால் உருகி போய்விடும். கர்த்தரின் நாமம் பலத்த துர்கமே சுகமாயிருப்பான் நீதிமான் அதற்குள். பர்வதங்கள் மெழுகு போடுருகிடும் பிரசனத்தால் உருகி போய்விடும். சொல்லுவோம். பிரசனத்தால் அறிக்கை சொல்லி பாடுவோம். பிரசனத்தால் ஜெயித்து முன்னேறி சொல்லுவோம். பிரசனம் பிரசனம் மகிமையின் பிரசனம் மாறாத பிரசனம் பிரசனம். ஓ பிரசனம் பிரசனம் மகிமையின் பிரசனம் மாறாத பிரசனம் தேவ பிரசனம். சமூகம் எனக்கு முன்பாக சென்றிடும் பாருதல் சுற்றிலும் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே. இரத்தோடு என்றும் கூடவே வருவதை சொல்லுவோம். சமூகம் எனக்கு முன்பாக சென்றிடும் பாருதை சுற்றிலும் கருகிறேன். கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே. இரத்தோடு என்றும் கூடவே வருவதால் பிரசனத்தால் ஜெயிப்பேன் ஜெயித்து முன்னேறுவேன். பிரசனத்தால் ஜெயிப்பேன் ஜெயித்து முன்னேறுவேன். பிரசனம் 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 மகிமையின் பிரசனம் மாறாத பிரசனம் பிரசனம். ஓ பிரசனம் பிரசனம் மகிமையின் பிரசனம் மாறாத பிரசனம் தேவ பிரசனம். மலை போன்ற சோதனை நேர்ந்தாலும் இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும் சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும் சவால்கள் என்னை கலக்க செய்தாலும் மலை போன்ற சோதனை நேர்ந்தாலும் இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும் சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும் சவால்கள் என்னை கலக்க செய்தாலும் சொல்லி பாடுவோம். பிரசனத்தால் ஜெயிப்பேன் ஜெயித்து முன்னேறுவேன். பிரசனத்தால் ஜெயிப்பேன் ஜெயித்து முன்னேறுவேன். பிரசனம் 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 மகிமையின் பிரசனம்
பிரசனம் பிரசனம் பிரசனம் மகிமையின் பிரசனம் மாறாத பிரசனம் பிரசனம் ஓ பிரசனம் பிரசனம் மகிமையின் பிரசனம் மாறாத பிரசனம் தேவ பிரசனம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். பிதாவே, உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நுழையும் பொழுது நீரே அற்புதங்களை செய்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நுழையும் பொழுது ஆண்டவரே நீரே நமக்கு சுகத்தை தருகிறீர், சந்தோஷத்தை தருகிறீர், நம்மை பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சபையிலே நாங்கள் வரும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தால் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புகிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை அலை மூட்டுகிறீர் ஆண்டவரே. உம்முடைய அக்கினியால் எங்களை நிரப்புகிறீர் ஆண்டவரே. நீர் நம்மை நடத்துகிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், கவலைகளோடு வந்திருக்கலாம், ஆனா நீரே உம்முடைய பிரசன்னத்தால் நமக்கு ஜெயத்தை தருகிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே ஜெயத்தை தருகிற தேவனா இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்திலே ஜெயத்தை இருக்கிறது ஆண்டவரே. உடைய ரத்தத்திலே ஆண்டவரே ஜெயத்தை இருக்கிறது ஆண்டவரே. நீர் நம்முடைய துருகமா இருக்கிறீர் ஆண்டவரே. பலத்த துருகமா இருக்கிறீர் ஆண்டவரே. நாம் சுகமாயிருப்போம் ஆண்டவரே. நாம் நீதிமான் ஆண்டவரே. உடைய ரத்தத்திலே நாங்கள் நீதிமான் ஆண்டவரே. உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் நீதிமாயிருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கண்களுக்கு முன்பாக நீ கிருபை, நம் கிருபை கிடைத்தோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நாம் வருவதற்காக எங்களை தகுதிப்படுத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உன் சமூகம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீர் ஆண்டவரே. நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ சொன்னதை செய்து முடிக்கின்ற தேவனா இருக்கிற ஆண்டவரே. எங்களை மறவாத தேவன், கைவிடாத தேவன் நீங்க தான் ஆண்டவரே. மனுஷன் சூழ்நிலை மாறும்போது கைவிடுவான், ஆனால் நீங்க நம்மை கைவிடவே மாட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரம் பிடித்து எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. நீதின் பாதையில் எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. எங்களை ஸ்திரப்படுத்துகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை விருத்தி பண்ணுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே நம்முடைய தேவன், நீரே நம்முடைய தேவன் ஆண்டவரே. நாம் உம்முடைய ஜனமாக இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மந்தையா இருக்கிறோம் ஆண்டவரே. நீரே நம்முடைய தேவன். தேவைகளை பார்த்து கொள்ளுகிற நம்முடைய தேவனா இருக்கிற ஆண்டவரே. நமக்கு சுகத்தை தருகிறீர் ஆண்டவரே. பலத்தை நமக்கு தருகிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நீரே மறுத்துறவு தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் பிதாவே. ஆமென். எபேசியர் 3:20 சொல்கிறது, நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிற அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நம் கிரகிக்க முடியாத காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறார். நம் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்வார். சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய அம்மா தேவனுடைய ஆலயத்தில் வரும்பொழுது அவர் கண்ணீரோடு ஜெபித்தாள். ஆண்டவரே, எனக்கு ஒரே மகன் கொடுங்க ஆண்டவரே. நம்முடைய தேவன் அவளுக்கு 6 பிள்ளையை கொடுத்தார். அன்னாளுக்கு செய்த தேவன் நமக்கும் செய்வார். ஆமென். வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ள ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். அம்முக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக அவர் நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்வார். ஆமென். இதை நாங்கள் நினைத்து இந்த பாடலை பாடி நாம் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை.
ஒரு ஆண் குழந்தை 6 பிள்ளைகள் தேவன் கொடுத்தீர். மகன் சாமுவேல் தீர்க்கதரிசியானார். மகன் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுவோம். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. ஞானம் கேட்டார் சாலமோன் ராஜா, செல்வமும் புகழும் சேர்க்க கொடுத்தீர். ஞானம் கேட்டார் சாலமோன் ராஜா, செல்வமும் புகழும் சேர்க்க கொடுத்தீர். மிகவும் உயர்த்தினீர் நிகரில்லா அரசனார். மிகவும் உயர்த்தினீர் நிகரில்லா அரசனார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. சொல்லுவோம். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. வாலிபன் சிறையிலே ஏங்கினார் விடுதலை, வந்தது உயர்வு ஆளுநர் பதவி. வாலிபன் சிறையிலே ஏங்கினார் விடுதலை, வந்தது உயர்வு ஆளுநர் பதவி. எகிப்து முழுவதும் ஆட்சி செய்தாரே, எகிப்து முழுவதும் ஆட்சி சொல்லுவோம். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. கூலிக்காரனாய் உணவு தேடி வந்தாய், வீட்டு பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டீரே. கூலிக்காரனாய் உணவு தேடி வந்தாய், வீட்டு பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டீரே. ஓடி பாடி மகிழ்ச்சி, ஓடி அழைத்து பாடி மகிழ்ச்சி. சொல்லுவோம். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. ஹalleluya. கரங்களை தட்டி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அவர் அதிகமாய் செய்கிறார். நம் கிரகிக்க முடியாத அற்புதங்களை அவர் நமக்கு செய்கிறார். வர்ணிக்க முடியாத பெரிய அற்புதங்களை அவர் செய்கிறார். அவர் தான் நம்முடைய தேவன். நான் கேட்கும் பொழுது அவர் செய்கிறார் என்று நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் நமக்கு செய்வார். விசுவாசத்தோடு அறிக்கை சொல்ல வேண்டும். நம்முடைய தேவன் பெரிய தேவன், பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அவர் தான் உலகத்தை படைத்தார். வானமும் பூமியும் அவருடைய வார்த்தையாலே படைத்தார். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார், பெரிய அற்புதங்களை செய்வார். அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். அவர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை அவர் செய்கிறார். புது அற்புதங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நம்முடைய சபையில புது அற்புதங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நம்முடைய சபையில பெரிய காரியங்களை தேவை செய்ய போகிறார்.
நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாரத்திலே, இந்த வருஷத்திலே தேவன் நம்மை நிரப்புவார். தேவன் அவருடைய அற்புதங்களினால் நம்மை நிரப்புவார். அவர் நம்மை நிரப்புவார். வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ள ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். நமக்கு குலுக்கி சரிந்து விடும்படியாக அவர் நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வடிய செய்வார். அவர் நம்மை நடத்துவார். அவர் நம்மை அன்பு செய்கிறார். அவருடைய அன்பினால் அவருடைய குமாரனே அனுப்பினார். அவரே தேவன். அவரே நம்முடைய இரட்சகர். அவரே நம்முடைய தகப்பன். அவரே நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். தகப்பன் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கொடுப்பார். அவர் நல்ல அப்பத்தை கொடுப்பார். அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆமென். இதை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க போகிற அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தரிசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நமக்கு நிறைய அற்புதங்களை, பெரிய அற்புதங்களை செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏற்கனவே செய்த அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. செய்ய போகிற அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் துதிக்கிறேன் நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். தேவன் நம்மை போதித்து நடத்துவார். வலது பக்கம் சாய்ந்தாலும் இடது பக்கம் சாய்ந்தாலும் அவருடைய வார்த்தையினால் அவர் நம்மை திருப்தி நடத்துவார். நமக்கு அற்புதங்களை செய்வார். அவருடைய கிருபையினால் அவர் நம்மை தாங்குவார். அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நம்மை மறக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. அவர் தான் தேவன். அவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென். இதை நினைத்து இந்த பாடலை பாடி நாம் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று நடத்துகிறேன் நான். பல பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி
நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. கண்களையும் மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுகிறேன். கண்களையும் மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுகிறேன். மாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறீர். நான் தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாசென சொல்லுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வரப்பட்டும் சாய்ந்தாலும் இறப்பட்டும் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறேன். நான் வரப்பட்டும் சாய்ந்தாலும் இறப்பட்டும் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்து சொல்லுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. ஹalleluya. கரங்களை தட்டி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். நமக்கு அற்புதங்களை அவர் செய்கிறார். அவர் நம்மை ஆராதிக்கின்றோம், அவர் நம்மை புகழுகிறோம், அவர் நம்மை போதித்து நடத்துகிறார். அவருடைய கண்களை எங்களை மேலே போடுகிறார். அவர் நம்மை நடத்துகிறார், போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கண்களை எங்கள் மேலே வைத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சாயும் பொழுது ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் எங்களை திருத்தி நடத்துகிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே, கிருபையினால் எங்களை தாங்குகிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியால் உம்முடைய அபிஷேகத்தினால் நீர் செய்கிறீர் ஆண்டவரே. நீங்க தான் நம்முடைய போதகர் ஆண்டவரே.
உடைய வார்த்தையினால் ஆண்டவரே, உடைய வார்த்தையினால் எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஆவியினால் ஆண்டவரே எங்களை ஸ்திரப்படுத்துகிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மை உள்ள தேவனை சொன்னதை செய்து முடிக்கின்ற தேவன், வாக்குத்தத்தை தருகிற தேவன், வாக்குத்தத்தை நிறைவேற்றின தேவனாய் இருக்கிற ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ சொன்ன எல்லா வாக்குத்தங்களை நீரே நிறைவேற்றுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில நீரை ஏற்படுத்தின எல்லா அற்புதங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அற்புதங்களினால் எங்கள் நம்முடைய வாழ்க்கை நீரை நிரப்ப போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதிசயங்களினால் நன்மையினால் எங்களை திருப்தி நடத்துகிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. இறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. கரங்களை ஏற்றி சொல்லுவோம். நிறைவே வயல்வெளியாகுமே. பாழானது வயல்நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாழுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாழுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வீணம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. சொல்லுவோம். நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே,
கரங்களை தட்டி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோம். அவருடைய பரிசுத்த ஆவினால் அவர் நம்மை நிரப்பினார். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பினீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே நமக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் வந்தால் மட்டும் போதும் ஆண்டவரே. நீர் நம்மோடு இருக்கும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நம்மோடு இருக்கிறேன், நம்மிலே வாசமாயிருக்கிற ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரே, இதோ இந்த ஆராதனை கர்த்தாவே ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரை நீரை கிருபையாய் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தாவே நீர் ஆசீர்வாதமாய் நடத்துவதற்காக நன்றி ராஜா. இதோ இந்த காணிக்கை வேலையும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு இருதயங்களோடு பேசி கர்த்தாவே முழு இருதயத்தோடும் உற்சாகத்தோடும் உதாரணத்தோடும் கொடுக்க செய்வதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இதோ நீர் கொடுத்ததிலிருந்து ஒரு சிறிய பங்கை உம்முடைய பாதத்தில் விதைக்கிறோம் என் அருமை தகப்பனே. தாழ்மையோடு செலுத்துகிறோம் ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஏங்குதே கதறுதே என் உள்ளம் துதிக்குதே. ஏங்குதே கதறுதே என் உள்ளம் துதிக்குதே. பிரசனம் பிரசனம், மகிமையின் பிரசனம், மாறாத பிரசனம், தேவ பிரசனம். பிரசனம் பிரசனம், மகிமையின் பிரசனம், மாறாத பிரசனம், தேவ பிரசனம். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதோ கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையினால் நிறைவாகுவதாக ராஜா. ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலகத்துக்கு தேவையானதையும் சந்தித்து ஆண்டவரே பலுகி பெருக செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே, விருத்தி அடைய பண்ணுகிற தேவன் அப்பா, இதோ ஒவ்வொரு குடும்பங்களையும் விருத்தி அடைய பண்ணுவீராக ராஜா. உம்முடைய தேவ தரிசனமும் ஆண்டவரே இதோ ஆசீர்வாதமும் இறங்குவதாக. தேவ அன்பினாலும் தேவ சமாதானத்தினாலும் நிரப்புவீராக ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, இதோ உம்முடைய துதியில், உம்முடைய துதி ஆராதனையில் நீர் மகிமை அடைந்தீர். இப்பொழுதும் கூட உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் செய்ய விரும்புகிற உம்முடைய வல்லமையான கிரியைகளை நீர் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே மகிழச் செய்வீராக. வெற்றியான வாழ்க்கை வாழும்படிக்காக செய்வீராக. அடியேனை மறைத்து கொள்ளும். எங்கள் ஒவ்வொருடைய இருதயமும் நல்ல நிலமாக மாற்றப்பட்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் செயல்படுவீராக. ஆவியோடும் ஜீவனோடும் இந்த வார்த்தைகள் புறப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். ஆண்டவர் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி 92வது சங்கீதத்தை முழுமையாக நம்ம வாசித்தோம். அதில் இன்றைக்கு 10வது வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். என்றால் அதைத்தான் இன்றைக்கு தேவன் நமக்கு இந்த மாதத்தினுடைய முதல் ஆராதனையில் வந்திருக்கிற நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கர்த்தர் நம்ம இந்த புதிய மாதத்தில் புதிய எண்ணெயினால் நம்மை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். பழைய எண்ணெய் அல்ல, புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை எதற்கு ஒப்பிட்டு அங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார்னு சொன்னாக்கா, காண்டாமிருகத்தின் கொம்பை போல நீர் என்னை பலப்படுத்துவீர் என்பதாக. காண்டாமிருகத்திற்கு பெலன் அதனுடைய கொம்பில் தான் இருக்கிறது. அந்த காண்டாமிருகம் அதற்கு எதிர்ப்பாக வரக்கூடிய யானையாக இருந்தாலும் சரி, சிங்கமாக இருந்தாலும் சரி, புலியாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் மேற்கொண்டு ஜெயம் கொண்டு விடும். காரணம் அதனுடைய கொம்பில் அந்த பெலன் இருக்கிறது. அப்போ அப்படியாக தேவன் அப்படியான பலத்தினால இன்றைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் நிரப்ப போகிறார். அந்த பெலன் எதற்காக, அந்த வல்லமை எதற்காக?
தாவீது அந்த வசனத்தில் சொல்லுகிறார், 11வது வசனத்தில், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் என்பதாக. தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக வாழ்க்கை, குடும்ப சமாதானம், பொருளாதாரம், சரீர ஆரோக்கியம், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வேலை, உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இவைகளுக்கு விரோதமாக போராடக்கூடிய எல்லா சத்துருடைய கிரியைகளையும் மேற்கொண்டு ஜெயம் கொள்வதற்காகத்தான் தேவன் இந்த அபிஷேகத்தினால நம்மை நிரப்புகிறார். அது எப்போ நிரப்புகிறார்னு சொல்லிட்டு அந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போதே நம்ம அறிந்து கொண்டோம். அதனால தான் அதை முழுமையாக வாசித்தோம். மேல் தலைப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். அப்போ கர்த்தரை சபையில் கூடி வந்து நம்ம ஆராதிக்கின்ற பொழுதெல்லாம் அவருடைய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புகிறார். கர்த்தரை துதித்து அவரை ஆராதிக்கின்ற பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். நீங்கள் உங்களுடைய வீட்டில் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து தியானிக்கின்ற பொழுது, அதற்கு அர்ப்பணித்து கொண்ட பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புகிறார். ஒரு உபவாச கூட்டத்தில் பங்கு பெறுகிறீங்க, உபவாசத்தோடு ஜெபத்தோடு நம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புகிறார். 23வது சங்கீதம் 5வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ அந்த சத்துருக்களை மேற்கொள்வதற்காக தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தம்முடைய பிள்ளைகளின் தலையில் எண்ணெயை வார்க்கிறாராம். ஆமேன். அபிஷேகத்தினால் அந்த மனுஷனை நிரப்புகிறாராம். தேவ ஆவியானவரே அந்த மனுஷனுக்குள்ளாக ஊற்றப்பட்டு விடுகிறார். நம்ம சென்ற வாரத்தில் தியானித்திருந்தோம், அபிஷேகம் என்கிறது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையையே அவர் நமக்குள்ளாக ஊற்றி விடுகிறார். இயேசு கிறிஸ்துடைய முழு வாழ்க்கையினால சம்பாதிக்கப்பட்டது தான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அப்போ தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக 3 விதமான சத்துருக்கள் போராடுகிறதை வேத வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கை வரைக்கும் இந்த சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். யார் யார் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மாம்சத்தின் இச்சை அப்படிங்கிறது நம்முடைய மாம்ச கிரியை, நம்முடைய ஜென்ம சுபாவம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய பாவ மனுஷன். ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளரையும் பழைய மனுஷன் இருக்கிறான். பழைய பாவ மனுஷன் அவன் இருந்து கொண்டிருக்கிறான், அந்த எதிரி. 2வது கண்களின் இச்சை அப்படின்னு சொல்லும்பொழுது, சாத்தான் தந்திரமாக உங்களுக்கு விரோதமாக போராடுகிறது, பாவத்தில் விழச் செய்கிறது, பாவ வலைகளில் விழச் செய்து விடுகிறது. உங்களுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, சரீர ஆரோக்கியத்துக்கு விரோதமாக அவன் போராடுகிற அதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக ஜீவனத்தின் பெருமைன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, உலகத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய உலகத்தினுடைய மாயை, உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், உலகத்தினுடைய தராதரங்கள், உலகத்தினுடைய மகிமை, உலகத்தினுடைய மனுஷருடைய மகிமையை பெற்றுக்கொள்வதற்காக, அதுதான் அந்த பெருமையை நமக்குள்ளாக உண்டாக்குகிறது. அதை அடைவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு உலகம் அந்த மனுஷனை, அந்த விசுவாசியை கவர்ந்து இழுக்கிறது. அப்போ அந்த 3 சத்துருக்கள் யார் என்று சொன்னாக்கா, 1 சாத்தான் விரோதமாக போராடுகிறான். அந்த விசுவாசியுடைய மாம்சமே, அந்த ஜென்ம சுபாவம் உள்ள பழைய மனுஷனே அவனுக்கு விரோதமாக போராடுகிறான். உலகமும் போராடுகிறது. எதற்காக அப்படி சொன்னாக்கா, நீங்கள் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடாது என்பதற்காக, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதற்காக, தேவன் வைத்திருக்கிற ஒரு இலக்கை நீங்கள் அடையக்கூடாது என்பதற்காக இந்த 3ம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி போராடுகிறது. அப்போ இதை சங்கீதத்தை எழுதின தாவீது அவர் சொல்லுகிறார், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அப்போ இதையெல்லாம் மேற்கொண்டு ஜெயம் கொண்டவர்களாக நாம் இருக்கும்படிக்காகத்தான் தேவன் நம்மை அபிஷேகத்தினால் நிரப்புகிறார், புதிய எண்ணெயினால் நிரப்புகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்பொழுது அவனுக்கும் இப்படியான ஒரு 3 சத்துருக்கள் விரோதமாக எழும்பி போராடினதை நீங்கள் வசனங்களிலிருந்து வாசிக்க முடியும். 1, கோலியாத் என்ற ராட்சத மனுஷனை அவன் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதில் ஜெயம் கொண்டான்.
அந்த தேசத்தில் ராஜாவாக இருந்த, அவனுக்கு முன்னாடி ராஜாவாக இருந்த சவுல் அவன் மேலே காய்மக்காரமாக பொறாமை கொண்டு அவனோடு எதிர்த்து போராடினான். அவனை கொலை செய்ய பார்த்தான். அந்த சவுல் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய மாம்ச மனுஷனுக்கு அடையாளமாக இருக்கிறான். மூன்றாவது, அவனுடைய சொந்த மகன் அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்பி போராடினான். அந்த பதவியை அவன் அடைந்து விட வேண்டும் என்பதற்காக. அது இந்த உலகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த 3 எதிரிகளையும் தாவீது அவன் மேற்கொண்டு ஜெயம் கொண்டான். அதற்கு என்ன காரணம்னு சொன்னாக்கா, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கி இருந்தார். காண்டாமிருகத்து கொம்பை போல அவனுடைய பலத்தை தேவன் உயர்த்தினார். புது எண்ணெயினால் அவன் திரும்ப திரும்ப அபிஷேகம் பண்ணப்பட்டான். 3 தடவை திரும்ப திரும்ப அந்த ராஜரீக அபிஷேகத்தினால தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டதை வேத வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 16:13 நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். தைல கொம்பில் அபிஷேக தைலத்தை நிரப்பிக்கொண்டு தேவனுடைய ஊழியக்காரனாகிய சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் வந்து தாவீதின் மேலே தலையில் எண்ணெயை ஊற்றினார். அது ஊற்றின பொழுது வெளிப்பிரகாரமாக தலையில் எண்ணெயை ஊற்றினார். ஆனால் உள்ளார என்ன நடந்ததுனாக்கா, அவனுக்குள்ளார தேவனுடைய ஆவியானவரே வந்து இறங்கினார். 2வது தடவையாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. முன்னாடி பண்ணது அவனுடைய சகோதரர்கள் மத்தியில் அவனுடைய வீட்டில் வைத்து அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டது. 2வது, யூதா கோத்திரத்தின் மேலே அவன் ராஜாவாக உயர்த்தப்பட்ட பொழுது அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டது. அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இது 2வது தடவை அவனை வந்து யூதா கோத்திரத்தின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறாங்க. அப்போ தாவீதுக்கு 30 வயசு. அந்த இஸ்ரேல் தேசத்தில் 12 கோத்திரம் இருக்கிறாங்க. அதில் 2 கோத்திரத்துக்கு மாத்திரம்தான் இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இப்போ 3வது முறையாக 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இங்கே முழு இஸ்ரவேல் தேசத்திற்கும் அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது 40 வருஷம் அந்த இஸ்ரவேலின் மேலே பொற்கால ஆட்சி ஆண்டான் பாருங்க. இந்த எல்லா சத்துருக்களையும் மேற்கொண்டு அவன் ஜெயம் கொண்டான். கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட இருந்து அப்படியாக செய்யும்படிக்காக பண்ணினார். இன்றைக்கு விசுவாசிகள் நம்மையும், தேவனுடைய பிள்ளைகள் நம்மையும் தேவன் அப்படியாகத்தான் தம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால திரும்ப திரும்ப நம்மை அவர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தை நீங்கள் தாண்டும் பொழுது, நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது, ஒவ்வொரு போராட்டங்களை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது, குடும்பத்தில் ஒவ்வொரு சவால்களை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது உங்களுக்கு தேவை என்ன? கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தினால தான் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கக்கூடிய அந்த அந்தகார சக்திகளை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். அந்த அபிஷேகத்தினால தான் நீங்கள் உங்களுக்குள்ளே எழும்பக்கூடிய, நமக்குள்ளே எழும்பக்கூடிய அந்த மாம்ச கிரியைகளை மேற்கொள்ளுவீர்கள். அந்த அபிஷேகத்தினால தான் நீங்கள் இந்த உலகத்தினால் உண்டாயிருக்கக்கூடிய ஈர்ப்பு, அதை நீங்கள் மேற்கொண்டு ஜெயமாக வாழ பண்ணிவிடும். அல்லேலூயா. தாவீது சந்தித்த அந்த முதலாவது எதிரியை நாம் பார்க்கலாம். முதலாவதாக கோலியாத் என்ற அந்த ராட்சத மனுஷனை அவன் ஜெயம் கொண்டான். அந்த கோலியாத் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 16வது அதிகாரத்தில் தான் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே இந்த கோலியாத்தை அவன் சந்திக்க வேண்டிய அந்த சூழ்நிலை வந்தது பாருங்க. 8வது வசனத்தை பாருங்கள். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். கோலியாத்து இஸ்ரவேல் சேனையை பார்த்து பேசுகிற வார்த்தையை நம்ம வாசித்தோம். இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அந்த சேனையும் பெலிஸ்தியர்களுடைய சேனையும் எதிரெதிராக நின்று கொண்டிருக்கிறாங்க. 40 நாளாக வந்து இறங்கி நின்று கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த கோலியாத் என்ற இந்த ராட்சத மனுஷன் என்ன பண்ணுறான்? நீங்களும் நாங்களும் யுத்தம் பண்ண வேண்டாம், உங்களில் இருக்கிற ஒரு திறமசாலி பலசாலியாக ஒரு மனுஷனை கொண்டு வாங்க,
நானும் அவன் கூட யுத்தம் பண்ணுகிறேன். நான் ஜெயித்துட்டாக்கா நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு அடிமைகளாக ஆகிடுவீங்க, நான் தோற்றுட்டாக்கா நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு அடிமைகளாக ஆகிவிடுவோம் என்று சொல்லிட்டு அவன் அப்படியாக அந்த யுத்தத்திற்கு அழைக்கிறான். இந்த கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களை தூஷிக்கிறான், தேவனை தூஷிக்கிறான். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு சவுல் ராஜா அந்த இஸ்ரவேல் இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்கள் எல்லாம் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. பயந்து, எனக்கு இவன் ராட்சத ஒரு மனுஷனை போல இருக்கிறான், அவனுடைய தோற்றமே ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது, அவன் போட்டுக்கொண்டிருக்கிற அந்த மார்க் கவசமே 60 கிலோ எடையாக இருக்கிறது, இன்னும் தலையில் போட்டிருக்கிற சீரா, அவனுடைய பட்டயம், அவனுடைய ஈட்டி, கேடகம், இதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கான கிலோ கணக்கில் இருக்கிறது. இப்படிதான் சாத்தான் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக அவன் போராடுகிறான். நீ தனியாவா, நம்ம 2 பேரும் யுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் தனியாக யுத்தம் பண்ணக்கூடாது. அதற்காகத்தான் தேவன் தம்முடைய சபையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய சுய பலத்தினால அவனை மேற்கொள்ள முடியாது. பாருங்க, 1 பேதுரு 5வது அதிகாரம் 8-9 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். இன்றைக்கு ஒரு விசுவாசிக்கு யார் தான் எதிரியா? பிசாசு, சாத்தான் தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான் என்கிறத முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். அதிலேயே ஒரு பாதி வெற்றி உண்டாகிவிடும். ஏன்னா நம்ம போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, குடும்பங்களில் புயல்கள் அலைகள் எழும்பும் பொழுது, கணவர் மூலியமாக, மனைவி மூலியமாக, அல்லது பிள்ளைகள் மூலியமாக, பொருளாதாரத்தின் மூலியமாக, சரீர ஆரோக்கியத்தின் மூலியமாக சாத்தான் எழும்பும் பொழுது நம்ம என்ன பண்ணி விடுகிறோம்? மனுஷர்களை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து அவங்க கூட தான் யுத்தம் பண்ணுகிறவர்களாக ஆகிவிடுகிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசு, அவன் தான் உங்களுக்கு விரோதமாக போராடுகிறவன். அவன் தான் உங்களுடைய சமாதானம், நிம்மதி, பரிசுத்தம், பணம், பொருளாதாரத்தை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். வேறு எதற்குமே அவன் வருகிறது இல்லை. அப்போ எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானசனம் வாங்கிட்டு சபைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறதோடு மாத்திரம் நம்ம இருந்து விடக்கூடாது. உங்களுக்கு ஒரு யுத்தம் உண்டு. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு யுத்தம் உண்டு. உங்களுக்கு அவர் ஆவிக்குரிய எதிரி இருக்கிறான், அவனோடு கூட நீங்கள் போராட வேண்டும். இப்போ அந்த தாவீது அதை எப்படி மேற்கொண்டான் அப்படி சொன்னாக்கா, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. தாவீது எப்படி இந்த கோலியத்தை ஜெயித்தான் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதில் 34-35 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த பொழுது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். இவங்க என்ன சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இப்போ இந்த கோலியாத்துக்கிட்ட தன் சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தமாக வந்து நிற்கிறான். இப்போ சவுல் ராஜா கிட்ட தாவீது சொல்லுகிறான். எதை சொல்லுகிறானாக்கா, தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏற்கனவே கொடுத்திருக்கிற வெற்றியை அவன் அங்கே முன் அறிவிக்கிறான். ஏற்கனவே கர்த்தர் எனக்கு சிங்கத்தின் மேலேயும் கரடியின் மேலேயும் வெற்றியை கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த பெலிஸ்தியனும் அதே போல ஒரு மிருகம் தான், இவனை நான் ஜெயம் கொள்ள போகிறேன். ஆமீன். அப்போது சாத்தானை நீங்கள் மேற்கொள்வதற்கான முதல் ஆயுதம் அல்லது முதல் காரியம் என்னன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கிற வெற்றியை, ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை நீங்கள் நினைத்து பார்த்து அது நீங்கள் சொல்லி தேவனை துதிக்க வேண்டும். தேவனுக்கு நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அது நீங்கள் மறுபடியும் நீங்கள் நினைவு கூற வேண்டும். நமக்கு கிடைச்சிருக்கிற எல்லா வெற்றியையும் காட்டிலும் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் கிடைச்சிருக்கிற வெற்றி என்ன தெரியுமா? கொலோசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கும் பொழுது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.
கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ரத்தம் சிந்தி சாத்தானுடைய தலையை நசுக்கி அவர் வெற்றி சிறந்து விட்டார். அவனுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் அவர் உரிந்து கொண்டார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வெற்றியை அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுத்து விட்டார். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற, ஏற்கனவே கொடுத்திருக்கிற வெற்றி. இதை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் இதை சொல்ல வேண்டும். பாருங்க, சாத்தானுடைய போராட்டங்கள் எழும்பும்போது, இருதயத்தில் தேவையில்லாத காரணமில்லாத பயங்கள் எழும்பும்போது, குடும்பத்துக்கு விரோதமாக அவன் போராடும் பொழுது, கல்வாரி சிலுவையில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார் அப்படி என்கிற அந்த மனப்பான்மை, அந்த மனப்பக்குவம் உங்களுக்குள்ளாக உண்டாயிருக்க வேண்டும். அது நாம் அந்த சாத்தானை ஜெயம் கொள்ள பலப்படுத்திவிடும். இரண்டாவதாக அந்த பகுதியில் தாவீது 37வது வசனத்தை பாருங்க. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றான். இது என்ன பண்ணுகிறான்னு சொன்னாக்கா, எடுத்த வெற்றியை மாத்திரம் அவன் சொல்லலை, மாறாக இப்போ சந்திக்க போகிற இந்த போராட்டத்தில் கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படி என்கிறத அவன் முன்கூட்டியே சொல்லுகிறான். இது ரொம்ப முக்கியம். பாருங்க, நான் சந்திக்கிற இந்த பிரச்சனைகள், நான் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த போராட்டங்கள், சரீர ஆரோக்கியத்துக்கு விரோதமாக பிசாசு போராடுகிறான், பிள்ளையுடைய வாழ்க்கையின் மூலியமாக போராடுகிறான் அப்படி சொன்னாக்கா, நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் பேசுவீங்க, கர்த்தர் இந்த காரியத்தில் எனக்கு தான் ஜெயத்தை கொடுப்பார். ஏன்னு சொன்னாக்கா, அவருடைய வெற்றி என்னோடு கூட இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலையும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலையும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை என்னுடைய கரத்தில் நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் என்னதான் பண்ணுகிறீங்களா? சாத்தானுடைய தோல்வியை திரும்ப திரும்ப அவனுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க. அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய வெற்றிக்கான உத்தரவாதம் அது. இயேசு கிறிஸ்துவ ரத்தம் என்ன? உங்களுடைய வெற்றிக்கான உத்தரவாதம் அது. நான் சாபத்தில் வாழக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார். வியாதியில் பலவீனப்பட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் ரத்தம் சிந்தினார். நான் தரித்திரத்தில் வாழக்கூடாது என்பதற்காகத்தான் ரத்தம் சிந்தினார். இப்போ அந்த ரத்தத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு சாத்தானுக்கு விரோதமாக நீங்கள் எதிர்க்கும் பொழுது அவன் தோற்று போவான். உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாக போராடக்கூடிய அந்த சண்டைகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரக்கூடிய பொல்லாத ஆவி அவன் துரத்தப்பட்டு போய்விடுவான். ஆமீன். அப்போ எடுக்க போகிற வெற்றியையும் நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் சொல்கிறீங்க. அது தாவீது சொல்கிறார், புது எண்ணெயினால் என்னை நீர் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை நீர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இதுவரை எனக்கு உதவி செய்த எபினேசர் இனிமேலும் நீர் எனக்கு உதவி செய்வீர். இம்மானுவேலராக நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த போராட்டத்தையும் நான் ஜெயம் கொள்ளுவேன். மூன்றாவது தாவீது அங்கே என்ன பண்ணுகிறான்? 47வது வசனத்தை பாருங்க. சாத்தானை, கோலியாத்தை நம்ம எப்படி ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. 47வது வசனத்தில் அவன் சொல்கிறான், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இது என்னன்னு சொன்னாக்கா, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கி நீங்கள் சந்திக்கிற ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த யுத்தமாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, முதல்ல ஒரு காரியம் நமக்கு தெரியணும். இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இது என் குடும்ப பிரச்சனை, இது என் பர்சனல் ப்ராப்ளம் அப்படிலாம் நீங்கள் வச்சுக்கக்கூடாது. எந்த ப்ராப்ளத்தையும், எனக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனை கர்த்தருக்கு வந்திருக்கிற பிரச்சனை. எனக்கு இதில் கர்த்தருடைய நாமம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. நான் அவருடைய ஜனமாக இருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆமேன். அவர் என்னை மகிமைப்படுத்தும் பொழுது நான் அவரை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்போது இந்த யுத்தம் கர்த்தருடையது அப்படி என்கிறத நீங்கள் வாயால் சொல்லுகிறது மாத்திரமல்லாமல் அந்த விதத்தில் நம்முடைய போராட்டங்களை, பிரச்சனைகளை பார்க்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இதில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்காக இதில் யுத்தம் பண்ணுவார், இந்த யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும், என்னோடு கூட இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் அந்த பர்வதங்களை எல்லாம் மெழுகு போல உருகி போக பண்ணிவிடும். கர்த்தர் எனக்காக வழக்காடுவார், கர்த்தர் என் சார்பில் செயலாற்றுவார், என் சார்பில் அந்த காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார்.
இதை நீங்க சொல்லணும், இதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவரோடு நான் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிற மனுஷன் தம்முடைய குமாரனையே எனக்காக கொடுத்திருக்கிறார், வேற எதை அவர் கொடுக்க மாட்டார். நான்காவதாக தாவீது எப்படி ஜெயிக்கிறான்னு சொன்னாக்கா 45வது வசனத்தை பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அவன் தலையிலிருந்து கால் வரைக்கும் முற்றிலுமாக அந்த போர் ஆயுதங்களை எல்லாம் அணிந்து கொண்டு, அது நூற்றுக்கணக்கான கிலோவில் இருக்குது எல்லாமே. ஆனால் தாவீது சொல்கிறான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிற, நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். வேத புத்தகத்தில் 272 நாமங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் யெகோவா ராஃபா என்கிற நாமத்தை எதற்காக கொடுத்திருக்கிறாரு? என்னை சுகமாக்குகிற தேவன். யெகோவா ரூவான்கிற நாமத்தை எதற்காக கொடுத்திருக்கிறாரு? என்னை மெய்ப்பனாக அவர் போஷித்து பராமரித்து நடத்துகிற அந்த நாமம். யெகோவா சிட்கேனுங்கிற நாமம் எதற்காக கொடுத்திருக்கிறாரு? என்னை நீதிமானாக ஆக்கியிருக்கிற நாமம். யெகோவா நிசி என்கிறது என்ன? எனக்கு வெற்றியை தருகிற நாமம். இப்படி எல்லா நாமத்தையும் நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளாமல் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்திற்குள்ளாக எல்லா நாமமும் அடங்கி விடுகிறது. தேவனுடைய எல்லா நாமங்களிலும் இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம், வல்லமை, விடுதலை எல்லாமே இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஒரே நாமத்திற்குள்ளாக தேவன் வைத்து விட்டார். இயேசுவின் நாமத்தை நீங்கள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலையும் நீங்கள் பயன்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள். இயேசுவின் நாமத்தினால இதோ என்னுடைய பிள்ளைக்கு விரோதமாக போராடக்கூடிய வியாதியை நான் கடிந்து துரத்துகிறேன். என் கணவருக்கு விரோதமாக போராடக்கூடிய இந்த பொருளாதாரத்தில் தடையை கொண்டு வரும்படிக்காக போராடக்கூடிய இந்த தரித்திரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் நான் விரட்டி அடிக்கிறேன். என்னுடைய ஜெப வாழ்க்கையில் குழப்பத்தையும் தடைகளையும் கொண்டு வரக்கூடிய பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தினால் நான் எதிர்த்து நிற்கிறேன். அவனை கடிந்து துரத்துகிறேன். அவனுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தால் அழித்து போடுகிறேன். இது நீங்கள் சொல்லும் பொழுதே இது நடக்கும். ஏன்னு சொன்னாக்கா, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்க பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்து விட்டார். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் உண்டு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எபேசியர் புத்தகத்தில் 1வது அதிகாரம் கடைசி வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது எல்லா நாமங்களுக்கும் மேலான அந்த நாமம். வியாதிக்கு ஒரு நாமம் இருக்கிறது, உங்கள் பிரச்சனைக்கு ஒரு நாமம் இருக்கிறது, உங்களுடைய தடைகளுக்கு ஒரு நாமம் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய நாமம் அந்த எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விட்டார். ஆகினால்தான் தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்பதாக. சாத்தானை நீங்களும் நான் எப்படி தான் ஜெயிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துடைய நாமத்திற்கு மாத்திரம்தான் அவன் பயப்படுவான். 5வது அங்கே தாவீது எப்படி அதை மேற்கொள்கிறான் பார்த்தாக்கா 49வது வசனத்தை பாருங்க. தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பிலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால அவன் தரையிலே முகம் கூப்பர விழுந்தான். இந்த கோலியாத்தை சந்திப்பதற்காக அவன் எடுத்துக்கொண்டு போன ஒரே ஒரு ஆயுதம் சொல்லி பார்த்தா கூழாங்கல்லை அவன் எடுத்துக்கொண்டு போகிறான். 5 கூழாங்கல்லை அவன் எடுத்துக்கொண்டு போகிறான்னு சொல்லிட்டு, அது இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமையான வாக்கு தத்தங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. எபேசியர் புத்தகத்தில் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ விசுவாசிகள் நாம் என்ன பண்ணணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 7 ஆயுதங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய கரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாரும் ஒரு பிரச்சனைக்கு வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க, இல்லை இப்போ தான் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தீங்க, இல்லை பிரச்சனை மத்தியில் வெந்து கொண்டு இருக்கிறீங்க, இல்லை ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கி போய்கொண்டு இருக்கிறீர்கள். ஓகே, இப்போ எப்படி அதில் சாத்தானுடைய போராட்டத்தை எப்படி நீங்கள் ஜெயிக்கணும்? அதாவது நீங்கள் ஞானமாக செய்ய வேண்டியது, நீங்கள் உலக பிரகாரமாக எடுக்க வேண்டிய முயற்சி, அதை எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும். இதற்கெல்லாம் மேலே சாத்தான் உங்களுடைய வெற்றிக்கு ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக போராடுகிறான். அப்போ நம்ம என்ன பண்ணுகிறோன்னு சொன்னாக்கா, அதற்கு விரோதமாக நீங்கள் போராடுவதற்கு தேவன் எனக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். தாவீது 5 கூழாங்கல்லை கொண்டு போனார். உங்களுடைய பிரச்சனைக்காக,
ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீங்களா வேதத்தில்? உங்களுடைய கடன் பிரச்சனை இல்லையா, பொருளாதார தரித்திரம், அதை குறித்து தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? அதான் அந்த கூழாங்கல். அந்த கூழாங்கலை எடுத்து நீங்கள் பையில் போட்டுக்கொள்ளணும். அப்போ அந்த கூழாங்கலை எடுத்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் அறிக்கை செய்யணும். பாருங்கள், அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினால நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு என் நிமித்தம் அவர் சிலுவையிலே தரித்திரரானார். முதல் கூழாங்கல். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ரெண்டாவது கூழாங்கல், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவையான பலத்தை அவர் எனக்கு தருகிறார். அல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர் என்னை ஆசீர்வாதங்களாலே வருஷிக்க பண்ணுகிறார். இந்த வாக்குத்தத்தம் மனப்பாடமாக தெரியும், பைபிள் இருக்கிறதும் தெரியும். ஆனால் இருதயத்தில் விசுவாசித்து வாயால் அறிக்கை செய்யும் பொழுதுதான் அந்த வல்லமை அதிலிருந்து புறப்படுகிறது. ஒரு வியாதிக்கு அதே போலதான், ஒரு குடும்ப போராட்டத்திற்கும் அதே போல தான் இருதயத்தில் பயம் வந்து விடுகிறது. கெட்ட மனுஷர்களால் அல்லது இனம் புரியாத ஒரு பயம் வந்து விடுகிறது. தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஏசாயா 41:10, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். இதை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் அதை அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பயமும் போயிடும், அந்த பயத்திற்கான சூழ்நிலைகளும் விலகிவிடும். அந்த பயத்தை கொண்டு வரக்கூடிய துன்மார்க்கரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போய்விடுவார்கள். இந்த ஆயுதங்கள், இந்த 5 காரியங்கள் தான் தாவீது அந்த பகுதியில் பயன்படுத்தி அந்த கோலியாத்தை அவன் ஜெயம் கொண்டான். அதில் முதலாவது, கல்வாரி சிலுவையின் வெற்றியை எப்பொழுதும் உங்களுடைய இருதயத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆமேன். ரெண்டாவது, இயேசுடைய ரத்தத்தை நீங்கள் கையில் எடுக்கிற பொழுதெல்லாம் சாத்தானுக்கு அவனுடைய தோல்வியை ஞாபகப்படுத்துறீங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய வெற்றியை நீங்கள் அறிக்கை செய்கிறீங்க. மூன்றாவது, நீங்கள் இந்த யுத்தத்தில் தனியாக இல்லை, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இந்த யுத்தம் கர்த்தருடையது. நான்காவதாக, இயேசுவின் நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக, அவருடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டாவதாக, தாவீது சந்தித்த எதிரி யாருன்னு கேட்டாக்கா, அந்த தேசத்தினுடைய சவுல் ராஜா. அவனுக்கு முன்னாடியாக ராஜாவாக இருந்தவன். அநேகர் இந்த சவுலை மற்ற மனுஷர்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுவார்கள். ஆனால் வேதத்தை நீங்கள் கவனமாக வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த சவுல் ராஜாவும் நீங்கள் தான், தாவீதும் நீங்கள் தான். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் சவுல் ராஜா இருக்கிறான், நமக்குள்ளார தாவீதும் இருக்கிறான். தாவீது யாரு? அவன் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மனுஷன். அவன் தான் தாவீது, உங்களுக்குள்ளார தான் இருக்கிறான். சவுல் ராஜா யாருன்னு கேட்டாக்கா, அவன் தான் பழைய பாவ மனுஷன். அவன் எங்கே இருக்கிறான்னாக்கா, உங்களுக்குள்ளார தான் இருக்கிறான். அப்போ வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 5வது அதிகாரம் 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். அந்த சவுல் யாருக்கு அடையாளமாக இருக்கிறான்? மாம்ச மனுஷன். அவன் மூலியமாக வெளிப்படக்கூடிய மாம்ச கிரியைகள், மாம்ச இச்சைகள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. தாவீதும் சவுலும் உங்களுக்குள்ள தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சவுல் தாவீதை மேற்கொள்வதற்காக அவன் போராடி கொண்டிருக்கிறான். அடுத்தது பாருங்க, 19வது வசனத்தில் அந்த மாம்ச கிரியைகள் என்ன? சவுல் உள்ளர இருந்து கொண்டு என்ன செய்வான்? அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், போராமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக. அப்போது இந்த உள்ளார இருக்கக்கூடிய சவுல் என்ன பண்ணுவான்னு சொன்னாக்கா, மாம்சீகமாகத்தான் அவன் நடக்க பார்ப்பான். மாம்ச மனுஷன் சொன்னாக்கா ரத்தமும் சதையுமான மனுஷன் கிடையாது. மாம்ச மனுஷன்னாக்கா யாருனாக்கா, நான் சொன்னது போல பழைய பாவ மனுஷன். ஆனால் என்ன அர்த்தம்னாக்கா, தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட மாட்டான், தேவன் மேலே விசுவாசம் வைத்து செயல்பட மாட்டான். மனுஷனுடைய லாஜிக்கு, மனுஷனுடைய காரியங்களுக்கு, மனுஷனுடைய யுக்திக்கு அவன் ரீசன் பண்ணி கொண்டு அதன்படி காரியங்களை பார்த்து தீர்மானம் பண்ணி செய்வான்.
தேவன் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எப்படி வழி நடத்துகிறார், அதெல்லாம் செய்ய மாட்டான். அவனுடைய மாம்சம் சொல்லுகிறதை செய்கிறவங்க தான் அந்த மாம்ச ஜென்ம சுபாவம் உள்ள அந்த மனுஷர்கள் என்பதாக. ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்களேன். இன்னும் நம்ம அந்த மாம்சம் சொன்னாக்க நமக்கு ஒரு தெளிவு உண்டாகணும். ஏன்னா மாம்சம்னு சொன்னாக்க தெரியுது இல்லை. ஏன்னா சபைக்கு வந்து ஆராதிக்கும் பொழுது தான் தாவீதை வெளியே எடுத்து பயன்படுத்துவோம். ஆனால் சபையை விட்டு வெளியில் போட்டாக்க சவுல் தான் ராஜாவாக இருந்து கொண்டு தேசத்தை ஆளுகை செய்து கொண்டு இருப்பான். அப்போ நமக்கு தெரியணும் அது எது மாம்சத்தில் நான் செயல்படுகிறேன் அப்படிங்கிறது. அந்த மாம்சத்தில் செயல்படும்போது அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறது ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அவங்களுடைய சிந்தனையே அப்படி தான் ஓடும், அந்த மாதிரி தான் போவோம். எப்படி திருப்திப்படுத்தலாம், மாம்சத்துக்கு எது சந்தோஷம் அப்படிங்கிறத அது திருப்திப்படுத்துகிறதுல தான் இருப்பாங்க. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திப்பார்கள். சரி, இந்த வாரம் எங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்கலாம், இன்றைக்கி காலையில் வந்து பைபிள் எப்போ எடுத்து படிக்கலாம், நம்ம தேவனை துதிக்கிறதுக்காக என்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம், எனக்குள்ளே இருக்கிற எந்த பலவீனத்துக்காக தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கலாம், இதுதான் வந்து யோசிப்பான் அந்த ஆவிக்குரிய மனுஷன். கர்த்தருக்கு நம்ம எப்படி கீழ்ப்படியலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக 6வது வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாகும். மாம்சத்தில் நடக்கிறதுனால பிரச்சனை ஒன்றும் கிடையாது, தற்காலிகமாக சந்தோஷத்தை கொடுக்கறது போல தான் இருக்கும். ஏன்னா அது அனித்தியமான பாவ மாம்ச சந்தோஷம். அப்போ வந்து அது தற்காலிகமாக திருப்தி கொடுக்கறது போல தான் இருக்கும். ஆனால் அதனுடைய விளைவு மரணம். என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணம், நித்திய மரணம், எல்லா மரணமும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். ஆவியின் சிந்தை தேவனுடைய வார்த்தையின்படி விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறபடி நடக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி நம்ம வாழும்பொழுது தான் என்ன உண்டாகுமா, அங்கே ஜீவன் உண்டாகும். சொல்லுங்கள், ஜீவன் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், நிம்மதி உண்டாகும், திருப்தி உண்டாகும். 7வது வசனம், எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு பாட்டில் குடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தானே நம்ம என்ன கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரோம். இது என்ன பெரிய பாவமா இல்லையா? அது என்ன குடிச்சிட்டு இப்போ டாக்டர்லாம் வர சொல்கிறாங்க, இத்தனை மணி நேரம் தான் அது உள்ளார இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து வெளியில் போயிடும், அப்போ போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு அது என்ன ஆகிறது? மாம்சத்தை திருப்திப்படுத்த விரும்புகிறவர்கள் தேவனுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பிரியமாக இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் பிரியமாக தேவனுக்கு இருக்க மாட்டார்கள். ஒரு ரகசியமாக ஒன்று செஞ்சிடுவோம், யார் பார்க்குறா இல்லையா? பெற்றோர்கள் பார்க்குறாங்களா, இல்லை மனைவி பார்க்குறாங்களா, இல்லை கணவர் பார்க்குறாங்களா, இல்லையே, ரகசியமாக நம்ம மட்டும்தானே இருக்கிறோம், ஏதாவது ஒன்று செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லுகிறது தான் அந்த மாம்சம். புரியுதா உங்களுக்கு? அந்த மாம்சத்தை திருப்திப்படுத்துகிறவர்கள் தேவனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பிரியமாக இருக்க மாட்டாங்க. சபைக்கு வந்தால் தாவீது, வெளியே போனால் சவுல். சபைக்கு சொல்லுங்கள், சபைக்கு வந்தால் தாவீது, வெளியே போனால் சவுல், நான் தான் அது. ஆமாம், அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. 9வது வசனம், தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாக இருந்தால், இருக்குது தேவனுடைய ஆவியானவர் உள்ளவர் இருக்கிறாரு. ஆனால் அந்த பைபிள் எப்படி நம்ம அந்த கேள்வி கேட்குதுனாக்கா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் அந்த மாம்சத்தை நீங்கள் மேற்கொள்ள அவர் உங்களுக்கு பலப்படுத்துவார். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல நீர் உயர்த்துகிறீர், புது எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அப்ப அந்த கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவனே அல்ல. பாருங்க, இப்போ அந்த சவுலுடைய காரியத்தில் அதை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22, 23 அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்போ இந்த சவுல் எப்படிப்பட்டவன் சொன்னாக்கா, அவன் வெளிப்பிரகாரமாக தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி காட்டுவான், ஆனால் உள்ளார அவன் கீழ்ப்படிய மாட்டான். தனிமையில், ரகசியத்தில், தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டான். அமலேக்கியர் இடத்துல போய்ட்டு யுத்தம் செய்துட்டு அவங்க எல்லாரையும் நீ வந்து அழித்து போட்டுடணும், ஒன்று கூட விடக்கூடாது, சுவாசமுள்ள எதையும் நீ உயிரோடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சவுல் ராஜாவை தேவன் தீர்க்கதரிசி மூலியமாக சொல்லி அனுப்புகிறாரு. இவன் என்ன பண்ணிட்டான், அவங்க வந்து கொள்ளையடித்து கொண்டு வந்ததில் நல்ல தரமான மாடுகள், ஆடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல புஷ்டியாக இருக்கக்கூடியதை தனியாக ஒதுக்கி வச்சுக்கிட்டான்.
அவன் என்ன காரணம் சொல்கிறானாக்கா, தேவனுக்கு பலியிடத்துக்காக தான் அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொருளாசை அவனுக்குள்ளாக இருந்தது பாருங்கள். சாமுவேல் கேட்கும்போது என்ன சொல்கிறானாக்கா, ஜனங்களுக்கு பயந்து தான் நான் இதெல்லாம் எடுத்துக்கொண்டேன். அப்போ சவுலை பார்த்து சாமுவேல் சொல்கிறாரு 22வது வசனத்தில் பாருங்கள். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தே பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டாவது, அந்த சவுல் கிட்டேருந்து வெளிப்பட்ட அந்த மாம்சீக காரியங்கள் என்னன்னு சொன்னாக்கா 18வது அதிகாரம் 7-9 அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்போ கோலியாத்தை தாவீது ராஜா ஜெயித்திட்ட பிறகு ஜனங்கள் எல்லாருமே பாட்டு பாடுறாங்க. ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இவன் தாவீது அவனுடைய ஆயுததாரியாக இருக்கிறான், சவுல் தான் ராஜாவாக இருக்கிறான். இப்போ அவன் தாவீது கோலியாத்தை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு ஜனங்களெல்லாம் 7வது வசனத்தில் ஆடி பாடி சொல்கிறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்களாம். இப்போ 8வது வசனத்தில் இப்போ ஜனங்கள் பாடிட்டாங்க, சரி ஓகே. இப்போ தாவீதை புகழ்ந்து ஜனங்கள் பாடும் பொழுது இவன் என்ன பண்ணியிருக்கணும், சரி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், முழு இஸ்ரவேலுக்கு கிடைச்ச வெற்றி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இருந்திருக்கலாம். ஆனால் 8வது வசனத்தில் பாருங்கள், அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மக்காரமாக பார்த்தான். இதுதான் அந்த சவுல் செய்யக்கூடிய காரியம். சவுல், எனக்குள்ளே இருக்கிற சவுல் என்ன பண்ணுவானாக்கா, பொறாமைப்படுகிறவனாக இருப்பான். நம்ம மாம்சக்கிரியைகளில் லிஸ்ட்டு படித்தோம் இல்லையா, மற்றவர்களுடைய உயர்வு, மற்றவர்களுடைய ஆசீர்வாதம், மற்றவங்களுடைய குடும்பம், மற்றவங்களுடைய வாழ்க்கை, மற்றவங்களுடைய வெற்றி, அதையெல்லாம் பார்த்துட்டு பொறாமைப்படுகிற அந்த சவுல் எனக்குள்ளே தான் இருக்கிறான். சொல்லுங்கள், எனக்குள்ளே தான் இருக்கிறான். அதனுடைய விளைவு என்ன பண்ணுறானாக்கா, இந்த தாவீதை கொலை பண்ணுகிறதே அவனுடைய முழு நேர டியூட்டியாக ஆகிவிட்டது பாருங்கள். அந்த ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஆவிக்கு நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுத்து விடக்கூடாது. அப்போ மற்ற இடத்துல நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்குறோம், இல்லை நம்ம பார்க்குறோம் இல்லையா, மற்றவங்க நம்மளை விட ஒரு வெற்றியாக, ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு உயர்வாக அல்லது அப்படியாக இருக்கும்பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமேன். அதில் சந்தோஷப்படுகிறவர்களாக தேவன் நம்மை பலப்படுத்தி விடுவார். மாத்திரம் கிடையாது, கர்த்தாவே என்னையும் ஆசீர்வதியும், எனக்கு நீர் ஆண்டவருக்கு கொடுக்காத சித்தமாக இருந்தாக்கா எனக்கு நீங்கள் கொடுத்து என்னை ஆசீர்வதிங்க, நான் உமக்கு உண்மையாக இருப்பேன். இதைத்தான் தேவனுடைய அபிஷேகம் எனக்குள்ளே இருந்து செய்துவிடும். கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ளே இருந்து கொண்டு இதை தான் செய்துவிடும். நான் பொறாமைப்படாமல், போட்டி மனப்பான்மையில் நான் செயல்பட்டு விடாமல், அல்லது ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆவியில் நான் செயல்பட்டு விடாமல், காய்மக்காரமும் பொறாமைக்கும் இடம் கொட்டு விடாமல், கர்த்தருடைய ஆவியினுடைய அபிஷேகம் என்ன பண்ணுனாக்கா, என்னை அதற்காக ஜெபிக்க பண்ணும், என்னை அதற்காக அர்ப்பணித்து கொள்ள செய்யும், என்னை அதற்காக வாஞ்சிக்க செய்துவிடும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. மூன்றாவது, அந்த சவுல் எப்படி செயல்படுவான்னு சொன்னாக்கா, தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தினால் செயல்படாமல் பயத்தின் அடிப்படையில் அவன் செயல்படுகிறவனாக இருப்பான். 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தில் பாருங்க, 11-13 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, பெலிஸ்திய தேசம் இவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. அப்படி யுத்தம் நடக்கும்போது என்ன ஆகுன்னு சொன்னாக்கா, தேவனுடைய ஊழியக்காரன் வந்து பலியிட்டு அவங்க ஜெபித்து தான் யுத்தத்திற்கு அனுப்புவார்கள். அதான் அங்கே வழக்கம். இப்போ சவுல் வந்து ராஜா அந்த யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி வருத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுறானாக்கா, காத்து கொண்டு இருக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுடைய ஊழியக்காரன் வர்றதுக்கு லேட் ஆகுது. இப்படி லேட் ஆகும்போது சவுல் என்ன பண்ணிட்டான்னு சொன்னாக்கா, ஜனங்கள் எல்லாமே பார்த்தீங்களா, கொஞ்சம் லேட்டானவனே என்ன பண்ணுறாங்க, ஜனங்க இப்படி தான் பண்ணுவாங்க. நான் போகிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அங்கே ஒரு ராந்தேவ் இருக்குது, இங்கே வந்து என்னை ஆவித்தை பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் நீங்கள் வந்து 2 மணி நேரம் தான் சொன்னீங்க, ஏன் அவ்வளோ லேட் ஆகுது, ஜனங்க சொல்லுவாங்க. ஜனங்க பாருங்கள், சவுல் ராஜா இதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு ஜனங்க எங்கே தன்னை விட்டு போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு திடுதிருப்பு என்ன பண்ணிட்டாரு, இவனே பலியை கொடுத்து இவனே ஜெபம் பண்ணி நாங்கள் யுத்தத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு புறப்பட்டுட்டான் பாருங்கள். சாமுவேல் செய்ய வேண்டிய வேலையை அதை மற்றவருடைய காரியத்தில் என்ன பண்ணிடக்கூடாது, அபிஷேகம் நேற்று அந்த அபிஷேகத்தை பற்றி ரொம்ப விளக்கமாக நமக்கு சொல்லப்பட்டது பாருங்கள். அந்த அபிஷேகத்தை டச் பண்ணக்கூடாது. இவனுக்கு ராஜரீக அபிஷேகம், அவனுக்கு வந்து தீர்க்கதரிசி அபிஷேகம். தீர்க்கதரிசி தான் வந்து ஜெபித்து பலியிட்டு அவனை வந்து ஆசீர்வதித்து யுத்தத்துக்கு அனுப்பணும். அப்போ தான் தேவன் அவனோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுப்பார். இவன் என்ன பண்ணிட்டான், இவர் செய்கிற வேலையை என்ன பலி தானே கொடுக்கணும், ஆட்டை தானே வெட்டணும், நான் மனுஷனையே வெட்டுருவேன், எடுத்துன்னு ஆட்டை அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு யுத்தத்துக்கு போனான் பாருங்க, படுதோல்வி. அப்போ அங்கே சாமுவேல் வந்து சொல்லுகிறார் பாருங்க, 11வது வசனத்தை பாருங்க. நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் சொல்கிறான், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும்
குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே. இவன் எதன் அடிப்படையில் செயல்படுறான்? காண்கின்றவைகளின் அடிப்படையில் செயல்படுறான், பயத்தின் அடிப்படையில் செயல்படுறான். கண்டபடியினால கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்று நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லையே என்று எண்ணி துணிந்து, சொல்லுங்க துணிந்து. மாம்சம் என்ன பண்ணும்? துணிச்சல்ல செயல்படும். விசுவாசத்தில் செயல்படுகிறது வேற, துணிச்சல்ல செயல்படுகிறது வேற. பிளக்கப்பட்டிருந்த செங்கடலில் இஸ்ரவேல் ஜனங்க விசுவாசத்தினால உள்ளார நுழைஞ்சாங்க. பின்னாடி வந்து எகிப்தியர் என்ன பண்ணாங்க? துணிச்சலினால உள்ளார நுழைந்தார்கள் என்று சொல்லி. அப்பொழுது சாமுவேல் 13வது வசனத்தில் சவுலை பார்த்து புத்தியினமாய் செய்தீர். சவுல் என்ன பண்ணுவான்? புத்தியினமாய் அவன் செய்து உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேலே தலைவனாக இருக்கும்படிக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கை கொள்ளவில்லையே என்றான். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போக பண்ணி விடுவான் எனக்குள்ள இருக்கக்கூடிய சவுல். தாவீது என்ன பண்ணுவானாக்கா, தேவனுடைய சித்தத்தை அவன் கேட்பான், தேவனிடத்தில் அதற்காக ஜெபிப்பான், தேவன் அதில் பதில் கொடுக்கிறவர்களும் காத்து நிற்பான், தேவனதில் வழி நடத்துவர்களும் பொறுமையாக இருப்பான். மாம்சீகம் துள்ளும், மாம்சீகம் துணிச்சல் கொள்ளும், மாம்சீகம் வந்து தான் தோன்றித்தனமாக செய்யும், மாம்சீகம் வந்து முந்தி கொண்டு போகும், மாம்சீகம் வந்து மற்றவங்க தலை மேலே ஏற பண்ணும். ஆனால் தாவீது என்ன பண்ணுவானாக்கா, அவன் கர்த்தரையே நோக்கி பார்த்து அவன் பொறுமையாக இருப்பான். வேற என்ன அந்த சவுல் பண்ணுவான்னு சொன்னாக்கா, 1 சாமுவேல் 18:11 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக இவன் வந்து போர் விடுவான். மாம்சம் என்ன பண்ணுகிறது? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அந்த மதிப்பு தெரியாது, அந்த அபிஷேகமும் தெரியாது, அவங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த காரியங்கள் தெரியாது. அதற்கு எதிர்ப்பாக இருக்கிறவன், அதற்கு முரட்டாட்டம் பண்ணுகிறவன், அதில் கேள்வியை எழுப்புகிறவன் தான் இந்த சவுல் ராஜா. தாவீதை வந்து பல தடவை கொலை செய்ய அவன் முயற்சி பண்ணுகிறான். அது ஒரு காரியம். அப்போ எனக்கு தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவனை எப்போ ஈட்டினால் குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் துரைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நான் முக்கியமாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறது 22வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து 17வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அகிமெலக்கு இஸ்ரவேல் தேசத்துடைய ஆசாரியனாக இருக்கிறான் பாருங்க. இப்போ தாவீது இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அகிமெலக்கு கிட்ட போயிட்டு அங்கே அந்த அப்பத்தை எல்லாம் வாங்கி சாப்பிடுகிறான். அங்கே கோலியாத்தினுடைய ஈட்டியும் அங்கே இருக்கிறது, அதையும் அவன் எடுத்துக்கொள்கிறான். இப்போ சவுல் ராஜா என்ன பண்ணுகிறான்? இந்த ஆசாரியர்களெல்லாம் வர வைக்கிறான். எனக்கு விரோதமாக நீங்கள் வந்து கூட்டம் கூடி தாவீதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுகிற விதத்தில் நீங்கள் அவனுக்கு வந்து ஈட்டியும் கொடுத்துட்ட, அப்பத்தையும் கொடுத்துட்ட, நீ தேவனிடத்தில் அவனுக்காக விசாரித்து பல காரியங்கள்லாம் சொன்ன அப்படின்னு சொல்ல இந்த ஆசாரியனாகிய அகிமெலக்கு அவன் சொல்கிறான், இல்லை ராஜா, இப்போது இத்தனைக்கும் தாவீது அவனுக்கு மருமகனாவாக இருக்கிறான், சவுலுக்கு வர மருமகனாவாக இருக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை, நான் அப்படியாக தேவனிடத்தில் இது சம்மந்தமாக நான் விசாரிக்கவில்லை. அவன் வந்து அப்பத்தை கேட்டான், அவன் கொன்று போட்ட கோலியத்துடைய ஈட்டி என்கிட்ட இருந்தது, அதை எடுத்து கொடுத்தேன், நான் தேவனிடத்தில் அவனுக்காக நான் விசாரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசாரியன் சொல்கிறான் பாருங்க. இந்த சவுல் என்ன பண்ணுறான்? அந்த ஆசாரியனுடைய அந்த அபிஷேகத்தை கனம் பண்ணாமல், ஊழியக்காரன் என்று சொல்லிட்டு கனம் பண்ணாமல், அவனையும் அவனோடு கூட ஆசாரியர்கள் எத்தனை பேரை 85 ஆசாரியர்களை அந்த இடத்துலையே கொண்டு போடுகிறான் பாருங்கள். அங்கே தோபேக்கு என்கிற அவன் கூட இன்னொருத்தன் இருக்கிறான், அவனை வச்சு எல்லாத்தையும் 85 ஆசாரியர்களை ஒரே சமயத்தில் அவன் கொன்று போட்டான். இது யார் அப்படின்னு சொன்னாக்கா சவுல். மாம்சீக மனுஷன் என்ன பண்ணுவானாக்கா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவன் அவர்கள் மேலே வைத்திருக்கிற அபிஷேகம் அழைப்பு அதை குறித்து அறியாமல் யூடியூப்பில் கிழின்னு இருப்பான் இந்த சவுல். சவுலுக்கு மட்டும் அன்றைக்கி யூடியூப் இருந்தாக்க என்ன பண்ணியிருந்திருப்பான், டிக்டாக் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்பான். ஊழியக்காரர்களை எல்லாம் ஈட்டியினால் குத்துகிறவனும், குற்றஞ்சாட்டுகிறவனும், குறை சொல்லுகிறவனும், அவங்கள பற்றி இவங்களை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டு, ஏன் சபைக்குள்ளே இருக்கக்கூடிய பல சபைகளில் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த சபையில் தான் இருப்பாங்க, ஆனால் அந்த சபை ஊழியனுக்கு விரோதமாக பேசிக்கொண்டு இருப்பாங்க, செயல்பட்டு கொண்டு இருப்பாங்க. அதான் அந்த ஈட்டியை எடுத்து குத்துகிறது, கல்லை எடுத்து அடிக்கிற அந்த காரியங்கள் எல்லாமே சவுல் தான் அதை பண்ணி கொண்டு இருப்பான். ஆனால் தாவீது என்ன பண்ணுவான்? தாவீதுக்கு பல தடவை இந்த சவுலை கொலை பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது பாருங்க. அதை அவன் பயன்படுத்தாமல் அவன் தேவனை அவன் கனம் பண்ணினான். 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தை பாருங்க. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சவுல் ராஜா வந்து ஒரு குகையில் வகையாக வந்து தாவீது கிட்ட மாட்டிக்கொண்டான்.
மாட்டிக்கொண்ட பொழுது அவன் கூட தாவீது கூட இருக்கிற ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, இதுதான் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், எழும்பு, உன்னுடைய எதிரியை கையில் தேவன் வகையாக கொடுத்துட்டாரு, அவனை கொன்று போட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தாவீது ஆவிக்குரிய மனுஷன், அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல். யார் ஆண்டவனா? இவனை கொலை செய்ய சுற்றி நிற்கிறவனை இவன் ஆண்டவன் கூப்பிடுறான் பாருங்க. அதான் தாவீது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின தன் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. காரணம் என்னவா? அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆவிக்குரிய மனுஷன் தான் அபிஷேகத்தை கண்டுபிடிக்கிறவன். ஆவிக்குரிய மனுஷன் தான் அபிஷேகத்தை கனம் பண்ணுகிறவன். எனக்குள்ள இருக்கிற தாவீது தான் அபிஷேகத்தை மதிக்கிறவன். அதை கனவீனப்படுத்தும் பொழுது அந்த சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் விலகி போய்விட்டார். ஆனால் அதை கனம் பண்ணும்பொழுது தாவீதுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் திரும்ப திரும்ப நிரப்புகிறார், திரும்ப திரும்ப அபிஷேகம் பண்ணுகிறார், திரும்ப திரும்ப அவனுடைய பாத்திரத்தை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், அவன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை அவனுக்கு தருகிறார். இதுதான் அந்த தாவீது. இந்த மாம்ச மனுஷனை நம்ம எப்படி ஜெயிக்கிறது? நமக்குள்ளே தானே அந்த மாம்ச மனுஷன் இருக்கிறான். அவனை போட்டு முள்ளு மேலே படுத்துக்கலாமா, ஆணி மேலே படுத்துக்கலாமா, இல்லை சாட்டையை எடுத்து நம்மளே இப்படி இப்படி அடிச்சிக்கிறாங்களே அப்படி இப்படி அடிச்சிக்கலாமா, இல்லை இது முட்டி போட்டுக்கினே அப்படி மலை மேலே ஏறலாமா? ஏன்னாக்கா அவங்க தவம் இருக்கிறாங்களாம், அவங்க தன்னுடைய சரீரத்தை வருத்தி கொள்கிறாங்களாம். என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய மாம்சத்தை அவங்க வருத்தி கொள்கிறாங்களாம். ஈட்டி குத்திக்கலாமா, முதுகில் அம்பு குத்திக்கலாமா, செய்கிறாங்க பாருங்கள். அந்தமாதிரி மூட நம்பிக்கையில் அப்படிலாம் செய்கிறாங்க இல்லையா? மாம்சத்தை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. மாம்சத்தை ஏன்னா உங்களுக்குள்ளே தான் அது இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அதை பட்டினி போட அது சொல்கிற மாதிரிலாம் கேட்காம அதை பட்டினி போட. இன்னொரு பக்கம் இந்த தாவீது தேவனை துதிக்க, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வசனத்தை தியானிக்க, தேவனுக்காக ஓட, தன்னுடைய கைகளையும் கால்களையும் சிந்தனைகளையும் அவன் ஒப்பு கொடுக்க நாளுக்கு நாள் அவன் பலனடைவான். நாளுக்கு நாள் இந்த சவுலு தேய்ந்து கொண்டே அவன் போய்விடுவான். நீங்கள் அந்த மாம்சத்தை மேற்கொள்ள முடியாது. மாம்சத்தை மேற்கொள்ளுகிற வேலையில் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ என்ன பண்ணணும்? என்னுடைய அவயங்களை நீதியின் அவயங்களாக ஒப்பு கொடுக்கணும். இப்போ நேற்று சனிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுடைய சரீரத்தை நீதியின் அவயங்களாக நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய வாயை, உங்களுடைய நாவை, உங்களுடைய கண்களை, உங்களுடைய காதுகளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, துதிக்க, வசனத்தை பார்க்க, வாசிக்க, தியானிக்க, அதுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ அங்கே என்ன நடந்தது? அபிஷேகம் நடந்தது. அப்போ என்ன நடந்தது? தாவீது கொஞ்சம் பலப்பட்டு இருக்கிறார். அங்கே சவுல் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொஞ்சம் தேஞ்சி இருக்கிறார். அங்கே வசனம் சொல்லுது பாருங்க. 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. இந்த யுத்தம் நிறைய நாள் நடந்து, நீங்கள் சாகர வரைக்கும் அந்த யுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். மாம்சம் சொல்லும், இதை போய் செய்யி, இதை போய் குடி, இதை போய் அடி, இதை போய் புடி, ஏதாவது சொல்லும் பாருங்கள். மாம்சம் சொல்லிக்கினே இருக்கும். ஆனால் நீங்கள் அவனை பட்டினி போடுற வரைக்கும் தட்டி தலையிலே தட்டி உட்கார வைக்கணும் பாருங்கள். தலையிலே தட்டி உட்கார வைக்கணும். உட்கார வைக்க அவன் அப்படியே சாய்ந்து போவான். பெலிஸ்தர் அவனை நெருக்குவார்கள், வில் வீரர்கள் அவனை காயப்படுத்துவார்கள். அவனே என்ன பண்ணுவான்? தன்னுடைய பட்டயத்தை நட்டு அதன் மேலே விழுந்து செத்து போனான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. தாவீது அவனை டச் பண்ண கூட இல்லை. அப்போ தாவீது என்ன பண்ணுறானா? அவன் தேவனை தேடுகிறான், தேவனை துதிக்கிறான், தேவனை ஆராதிக்கிறான், அபிஷேகத்தை கனம் பண்ணுகிறான், கர்த்தருக்காக ஓடுகிறான், கர்த்தருடைய யுத்தங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். தாவீது வர வர அவன் பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலேயே நடக்கும். எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜென்ம சுபாவ மனுஷன் வர வர அவன் பலவீனப்பட்டு கொண்டே போவான். எனக்குள்ள இருக்கக்கூடிய தாவீது வர வர பலன் அடைந்து கொண்டே போவான். இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்துக்கிற உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாவீது பலன் அடைகிறார். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாவீது வர வர பலன் அடைகிறார். நீங்க பைபிள் எடுத்து படிக்கும்போது தாவீது பலன் அடைகிறார். நீங்க கர்த்தரை துதிக்கும் போது தாவீது பலன் அடைகிறார். ஒரு உபவாச கூட்டத்தில் வரும்போது தாவீது பலன் அடைகிறார். சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது தாவீது பலன் அடைகிறார். சவுல் நாளுக்கு நாள் தேஞ்சிக்கிட்டே இருப்பார். வில்லு அங்கங்கே பட்டு காயப்பட்டு அவன் என்ன பண்ணுவான்? விருத்த சாதன ஆட்களால் நான் செத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே பட்டயத்தை நட்டு அவனே செத்து போய் விடுவான். ஆமேன். சரி,
சுருக்கமாக மூன்றாவது அந்த தாவீதுக்கு விரோதமாக இருந்த எதிரி யார்? முதல் எதிரி யார் பார்த்தோம்? கோலியாத். அவன் தான் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான். ரெண்டாவது எதிரி யார்? அவன் தான் சவுல் ராஜா. அவன் யாருனாக்கா என்னுடைய மாம்சம் எனக்குள்ளே தான் இருக்கிறான். மூன்றாவது அவனுக்கு விரோதமாக இருந்தது அப்சலோம். அப்சலோம் எப்படிப்பட்டவன் சொன்னாக்கா, இவன் வந்து தாவீதுடைய மகன், இந்த உலகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த அப்சலோம் உலகத்தை ரொம்ப நேசிக்கிறவன், உலகத்தை ரொம்ப விரும்புகிறவன். உலகத்தினுடைய மதிப்பு, உலகத்தினுடைய தராதரங்கள், உலகத்தினுடைய மகிமைகள், உலகத்தினுடைய சிங்காசனங்கள், உலகத்தினுடைய பதவிகள், உலகத்தினுடைய அந்தஸ்துகள், அதற்காக இவன் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறவன். அதாவது நல்ல கவனிங்க, நம்மளுக்கு வந்து பதவி வேணும், அந்தஸ்து வேணும், பொருளாதாரம் வேண்டும், மதிப்பு வேண்டும், உயர்வு வேண்டும், இதெல்லாம் நமக்கு வேண்டும். ஆனால் அதை நம்ம தேவனோடு இருக்கக்கூடிய அந்த உறவை இழக்கிறது தான் அதனுடைய விலையாக ஆகிவிடக்கூடாது. பரிசுத்தத்தை இழந்து தான் ஒன்று அடையணும்னு சொல்லிட்டு கிடையாது. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் தான் இதை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு கிடையாது. தேவனை வெறுத்து ஒதுக்கி தள்ளி தான் ஒரு காரியத்தை அடைய வேண்டும் சொல்லிட்டு கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக செயல்பட்டு தான் ஒரு பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு கிடையாது, கிடையாது, கிடையாது. உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் நமக்கு வந்து தேவையானதை தேவன் தருகிறார். அதுக்கு தேவையான உயர்வுகளை தருகிறார், ஏற்ற வாழ்க்கை துணையை தருகிறார், ஏற்ற வேலைகளை தருகிறார், ஏற்ற சம்பாத்தியத்தை எனக்கு தருகிறார். அப்சலோமை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இந்த உலகமும் அப்படிப்பட்டதான் இருக்குது பாருங்க. 2 சாமுவேல் 14:25-26. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சி கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாமல் இருந்தது. அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாக இருப்பதனால் வருஷந்தோறும் சிரைத்து கொள்ளுவான். சிரைக்கும் பொழுது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையாக இருக்கும். 200 சேக்கல்னாக்கா 3.5 கிலோ 4 கிலோ. உலகம் எப்படிப்பட்டது? உலகம் வந்து உலகத்தினுடைய கவர்ச்சியை குறிக்கிறது, கவர்ந்து இழுக்கக்கூடியதை குறிக்கிறது, உலகத்தால் போற்றப்படக்கூடிய விதத்தில் இருக்கிறதை குறிக்கிறது, மயக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது. ஏன்னா உலகத்தார் அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. தேவனுடைய ஜனங்களானா அப்படி கிடையாது பாருங்க. நம்முடைய அழகெல்லாம் அவர் தான். நல்ல கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம அந்த அழகு அல்லது அழகு படித்து கொள்ளுகிறது, அழகாக உடித்து கொள்ளுகிறது, அல்லது வந்து மற்ற காரியங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அதனுடைய நோக்கம் ரொம்ப முக்கியமாக நமக்கு இருக்க வேண்டும். அழகு படித்து கொள்ளுகிறது தவறு அல்ல, அழகாக உடித்து கொள்ளுகிறதும் தவறு கிடையாது. ஆனால் ஏன் அப்படி நீங்கள் உடுத்துறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நான் தேவனுடைய மகள், தேவனுடைய மகன், அவருடைய ராஜகுமாரன், ராஜகுமாரத்தி அப்படின்னு வந்து ஒரு கண்ணியமாக சிறப்பாக இது தேவனுடைய சரீரம், அந்த மாதிரியாக எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு பண்ண எனக்கு பிடிக்கும். அப்போ அந்த விதத்தில் நீங்கள் உடுத்தலாம், அழகு படித்து கொள்ளலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் எப்போ அது வந்து உலகத்தினுடைய காரியமாக ஆகிவிடுகிறதுனாக்கா, மற்றவர்களை கவருவதற்காக பண்ணிவிடும் பொழுது தான், அல்லது மற்றவர்களை இடர பண்ணுகிற விதத்தில் நீங்கள் உடித்து கொள்ளும் பொழுது தான், அரைகுறையா அங்கே பார்க்குற மாதிரி மற்றவங்களை இடர பண்ணுகிற விதமாக ட்ரெஸ்ஸு பண்ணிவிடும் பொழுது அதுதான் அந்த உலகத்தினுடைய காரியங்களாக ஆகிவிடுகிறது. இடர பண்ணக்கூடிய ஒரு காரியமாக அது ஆகிவிடுகிறது. மாறாக தேவனுடைய பிள்ளைகள் கண்ணியமாக அவர்கள் உடுத்த வேண்டும். அல்லேலூயா. அதே சமயத்தில் எதுக்காக உடுத்துகிறோம்? இரண்டிய மேட்டிமைக்காக, பெருமைக்காக, என்னை பார், என்னுடைய அழகை பார் என்கிறதற்காக அல்ல, அல்லது மற்றவர்களை மட்டமாக பார்க்குவதற்காக, மற்றவர்களை குறைவாக காண்பிக்கிறதற்காக அல்ல, அல்லது மற்றவர்களுடைய அழகில் மழங்கி போய்விடணும், மற்றவர்களை வந்து போற்றி புகழணும் என்கிறதற்காக அல்ல. காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறவர் என்னுடைய தேவன், என்னையும் அவர் உடுத்தி வைப்பார். சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையில் அவன் உடுத்தியிருந்ததை பார்க்கலாம். இன்றைக்கு தேவன் என்னை உடுத்தி வைக்கிறார். 1 பேதுரு 3:3-4 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இல்லாமல். அப்போ அங்கே என்ன சொல்கிறாரு? நீங்கள் அலங்கரிக்க கூடாதுன்னு சொல்கிறாரா? இல்லை இது வந்து புறம்பாக நீங்கள் ரொம்ப நல்லா உடுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரா? இல்லை. ஆனால் அது உங்களுக்கு ஒரு அலங்கரிப்பாக இருந்து விடக்கூடாது. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, அதுதான் உங்களுடைய அழகாக இருந்து விடக்கூடாது, அதை வச்சு தான் நான் வந்து உயர்த்தக்கூடாது, அது எனக்கு பெருமையாக இருந்து விடக்கூடாது. அப்போ எது எனக்கு உண்மையான எனக்கு அழகு எதுவா?
அழியாத அலங்கரிப்பாய் இருக்கக்கூடிய சாந்தமும் அமைதலுள்ள ஆவியுமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. இங்கே பேதுரு பெண்களுக்கு எழுதுறாரு, இதே அப்படியே ஆண்களுக்கும் பண்ணிக்கொள்ள. நான் சொன்னேன் பாருங்க, இப்போ ஆண்களுக்கு மேக்கப் சிஸ்டம் நிறைய இப்போ வந்து கொண்டு இருக்குது. சமீபமாக ஒரு 4-5 வருஷமாக, 4-5 வருஷம் கூட கிடையாது, ஒரு 2-3 வருஷமாக ஆண்களுக்கு பெண்கள் மாதிரியே அலங்கரிப்புகள், இந்த மேக்கப் பண்ணுறது, அந்த பவுடர் இந்த பவுடர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நகத்துக்கு மூக்குக்கு கண்ணுக்கு எல்லாத்துக்கும் பண்ணக்கூடிய அந்த அலங்கரிப்புகள் ஆண்களுக்கும் நிறைய வந்துருச்சு. அது வந்து பன்றிக்கு போட்ட மூக்குத்தி மாதிரி ஆகிடக்கூடாது நம்முடைய அழகு. ஆமேன். அழகாக இருந்து புத்தீனமாக நடக்கிற பெண் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாங்களாம், பன்னிக்கு போட்டு விட்ட மூக்குத்தியை மாதிரி. பன்னிக்கு மூக்குத்தி போட்டு விட்டால் எப்படி இருக்கும், வைரத்தில் ஒரு மூக்குத்தி செஞ்சு போட்டு விட்டா எப்படி இருக்கும் பன்னிக்கு, இல்லையா? அப்போ அழகாக இருக்கிற ஒரு ஸ்திரீ எவ்வளோதான் அழகாக இருக்கிறா, உடுத்தி இருக்கிறா, நல்லா இருக்கிறது எல்லாம் இருக்குது, ஆனால் வந்து புத்தீனமாக நடந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும் பன்னி. ஆனால் அதுக்கு வந்து மூக்குத்தி அப்படி போட்டு விட்டாச்சு என்பதாக. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் அதில் நம்ம வந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 11:16 சொல்லுகிறது, நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். அப்போ இந்த உள்ளான அழகை பற்றி வேதம் நமக்கு சொல்லுகிறபடினால, நான் உயரமாக இருக்கிறேன், நான் குள்ளமாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருக்கிறேன், இல்லை வெள்ளையாக இருக்கிறேன், தடியாக இருக்கிறேன், நான் மெல்லிஸாக இருக்கிறேன், வந்து மூக்கு கூறாகுது, மூக்கு சப்பையாகுது, கண்ணு நீட்டாகுது, கண்ணு வந்து ரவுண்டாக இருக்குது, இந்த மாதிரி காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப மூழ்கி போய்விட கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சரீரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சரீரத்தின் மூலியமாகவும் என்னுடைய ஆவியின் மூலியமாகவும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உள்ளான அழகே அழகு. இதுதான் இந்த உலகம் உங்களை தூண்டும். உலகம் உங்களை தூண்டும், அவங்களுடைய வலைக்குள்ளே விழுந்து போக உங்களை தூண்டிவிடும். அவங்கள மாதிரி உடுத்த, அவங்கள மாதிரி நொடிப்பு காட்ட, அவங்கள மாதிரி செய்ய உலகம் தூண்டிவிடும். ஆனால் அபிஷேகம் இருந்தால், அல்லேலூயா, அபிஷேகம் இருந்தால் அது எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். வேற இந்த உலகம் என்ன செய்யும், இந்த அப்சலோம் என்ன பண்ணுவான்னு சொன்னாக்கா, உலக அந்த மதிப்பு, உயர்வு, மகிமை அடைவதற்காக அவன் வந்து தேவனுடைய வழிகளை எல்லாம் அவன் தள்ளி விடுவான். பாருங்க 2 சாமுவேல் 15:6. இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். ஜனங்களை மயக்குகிறவனாக இருப்பான், ஜனங்களை தன் பக்கமாக இழுத்து கொள்ளுகிறவனாக இருப்பான். ஓகே, என்ன அங்கே காரியம்னு சொன்னாக்கா, தாவீது தான் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறார். இப்போ அரண்மனையில் ராஜாவை தேடி விசுவாசிகள் வராங்க, இல்லை ஜனங்கள் வராங்க. வரும்பொழுது இவன் என்ன பண்ணுவான், வாசலில் நின்று கொண்டு, அங்கெல்லாம் உங்களுக்கு நியாயம் கிடைக்காது, என்ன பார், நான் உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன் வா, நான் உனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன் வா, நான் உனக்கு இதை செய்கிறேன் பாரு, நான் சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே பாஸ்டர் கிட்ட போகாமல், இல்லை தாவீது கிட்ட போகாமல், அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது கிட்ட போகாமல் வாசல் அரண்மனை வாசல்ல இருந்தீங்கன்னு ஜனங்களை இவன் கவர்ந்து கொண்டு இருக்கிறான். இது சபைகளில் நம்ம பார்க்க முடியும். பாருங்க, ஜனங்களை கவர்ந்து கொள்கிற அந்த காரியம் எதுன்னு சொன்னாக்கா, உலகத்தினுடைய அந்த ஈர்ப்புனால அப்படி அப்சலோம் அவன் செய்கிறான். ஏன்னாக்கா அந்த பதவி அவன் வந்து அடையணும்னு சொல்கிறதற்காக, அந்த பதவியில் இருக்கிற தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறவனை தள்ளிவிடணும் அப்படிங்கிறதற்காக, தேவனுடைய வழியினால் அதை அடையாமல் இவன் தன்னுடைய தந்திரத்தினால, தன்னுடைய மாய்மாலத்தினால் அடைவதற்காக இவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த அப்சலோம், அவன் தான் அப்சலோம், அவன் தான் அந்த உலகம். எதுக்காக இவ்வளோ காரியங்கள் நம்ம எதிர்பார்க்குறோம், ஏன் இதை அடையணும், ஏன் இதை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், நம்ம செய்கிறோம் தெரியுங்களா? மனுஷர்களுடைய மகிமைக்காக. நல்லா தெரிஞ்சுக்கணும், மனுஷர்கள் நம்ம மதிக்கணுங்கிறதுக்காக, மனுஷர்கள் நம்ம வந்து பாராட்டணுங்கிறதுக்காக. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமையை எதிர்பார்க்காமல் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மகிமையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த காரியத்தை எப்படி புரிஞ்சு கொள்வீர்கள் என்று சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போது அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் கிழிச்சார். பாருங்கள், தன்னுடைய அந்த மாம்சத்தை கிழிச்சார், உலக பெருமைகள் எல்லாம் கிழிச்சார் இல்லையா, இரத்த வேர்வை அவர் சிந்தினார். அப்போ இந்த அப்சலோம் என்ன பண்ணினான்னு சொன்னாக்கா, இந்தமாரி ஜனங்களை கவர்ந்து கொண்டு தாவீதை சிங்காசனத்திலிருந்து அவன் துரத்தி விட்டான் அப்படிங்கிறத அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். தாவீது பெரிய யுத்த வீரன், அவன் கோலியாத்தை இது பண்ணியிருக்கிறான், ஜெயித்திருக்கிறான், பல பெலிஸ்தியர்கள் யுத்தங்களை அவன் ஜெயித்திருக்கிறான். இப்போ தன்னுடைய மகன் அவனுக்கு விரோதமாக எழும்பின பொழுது இவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னாக்கா, ராஜ்யத்தை விட்டுட்டு, அரண்மனையை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அழுது கொண்டு மலைகளுக்கு, குகைகளுக்கு தாவீது ஓடிட்டான். பாருங்க,
அவன் சொல்கிறான், அவங்க கூட இருக்கிறாங்களாம், அப்சலோம் வரத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் ஓடிடலாம் அப்படி சொல்கிறான். பயத்தினால கிடையாது, மாறாக இதில் தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் இதில் எப்படி வழி நடத்த போகிறார், ஏன் இப்படி இந்த இவன் வந்து எழுமினா அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்காகத்தான் அவன் போயிட்டு அங்கே தனிமையில் இருந்தான். இதே சவுல் தாவீது எழும்பினும் போது என்ன பண்ணான்? தாவீது வந்து எழும்பல, தாவீதை தேவன் நடத்தினார். இவன் வந்து அவன் மேலே பொறாமைப்பட்டு அவனை கொலை செய்கிறதுல இருந்தான். தாவீது அப்சலோமை கொலை செய்கிறதுக்காக பண்ணல. இவன் வந்து சரி இதான இந்த ராஜ்யம் தானே வேணும், அரண்மனை தானே வேணும், சிங்காசனம் தானே வேணும், எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு இவன் அழுது கொண்டு இவன் ஓடுகிறான் பாருங்க. ஏன்னு சொன்னாக்கா, என்னுடைய ஆசீர்வாதம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. யார் தலைமையிலையும் நீங்கள் ஏற தேவையில்லை, யாரையும் நீங்கள் வந்து தில்லுமுள்ள பண்ண தேவையில்லை, யாரையும் வந்து நீங்கள் வந்து பொய் வழிகளில் சம்பாதிச்சிட தேவையில்லை, செய்துவிட தேவையில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம் கர்த்தராகிய தேவன், அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அவரிடத்திலிருந்து எனக்கு உயர்வு வரும், அவரிடத்திலிருந்து எனக்கு பதவி வரும், அவரிடத்திலிருந்து எனக்கு வெற்றி வரும், அவரிடத்திலிருந்து எனக்கு மகிமை வரும். நான் அது கூட போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், அந்த அப்சலோம் எப்படி செத்தான்னு சொன்னாக்கா, அவனுடைய அழகு தான் அவனுக்கு மரணமாக ஆகிவிட்டது. உலகத்தினுடைய ஈர்ப்பு அதை அழித்து போட்டு விடும். என்னன்னு சொன்னாக்கா, அந்த யுத்தத்தில் இவன் அந்த கழுதையின் மேலே போயின்னுக்கிறான் அப்சலோமே. அப்போ இவனுக்கு தான் முடி வளருமே, இவனுக்கு வந்து 4 கிலோவுக்கு வளர முடியும். அப்போ அந்த கோவேர் கழுதியில் போனான் பாருங்க, ஒரு கர்வாலி மரத்தில் அவனுடைய முடி மாட்டிக்கிட்டுது. மாட்டிக்கொள்ள இந்த கழுதை போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? அந்த இடத்துல தொங்குறான். இவனால் தப்பிக்கவும் முடியல, இவனால் இது பண்ண முடியல. தாவீதுடைய சேனாதிபதி யோவாப்ங்கிறவன் இந்த 3 கூர்மையான ஒரு இந்த அம்பு மாதிரி கையில் மாட்டின்னு இருக்கிறாங்க பாருங்க, அது எடுத்துன்னு போய் நேராக அவனுடைய இருதயத்திலே அவன் குத்தி விட்டான் என்பதாக. அப்போ அந்த மாதிரியாக அவன் செத்து போனான். தாவீது அந்த உலகத்தை அவன் அழிக்கவில்லை. நம்மளுக்கு அப்சலோமை பிடிக்கும், ஏன்னா பிள்ளையாச்சு, அதை எப்படி விடுகிறது? உலகத்தை ரொம்ப நம்ம நேசிக்கிறவங்களாக இருப்போம், அதை இழக்கிறதுக்கு நமக்கு வராது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம், கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. நம்ம அந்த உலகத்தை மேற்கொள்வதற்கான ஒரு சின்ன அற்புதமான வல்லமையான ஒரு ரகசியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னாக்கா, எனக்கு பெருமையெல்லாம் எதுதான்? கர்த்தரை நான் அறிஞ்சிருக்கிறேன். இந்த பொல்லாத சீர்கட்டு இந்த உலகத்தில் நான் கர்த்தரை ஆராதிக்கிற மகனாக இருக்கிறேன், ஆராதிக்கிற மகளாக இருக்கிறேன். வேறு எந்த பெருமையும் உங்களுக்கு இதை விட பெருமை கிடையாதுங்க. நீங்கள் எதை குறித்தாவது உங்களுக்கு பெருமை பாராட்டணும்னு சொன்னாக்கா, என்னுடைய வீட்டை பற்றி, என்னுடைய காரை பற்றி, என்னுடைய படிப்பை பற்றி, என்னுடைய சம்பாத்தியத்தை பற்றி, என்னுடைய அழகை பற்றி, என்னுடைய குடும்பத்தை பற்றி, அதில் ஒரு பைசா நீங்கள் பெருமை பாராட்டக்கூடாது. பெருமை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நான் இயேசு கிறிஸ்துவினால மீட்கப்பட்டிருக்கிறவன், நான் விலையேற பெற்றவன், அவருடைய ரத்தத்தையே கொடுத்து என்னை மீட்டிருக்கிறான், அதில் பெருமை அடையணும், அதில் மேன்மை அடையணும். அல்லேலூயா சொல்லிட்டு, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திலே சிலுவையிலே அறையுண்டு இருக்கிறேன். சிலுவையில் தொங்கி நிற்கிற மாதிரி அப்சலோம் அந்த இடத்துல தொங்கி நிற்கிறான். இவன் போயிட்டு ஒரே குத்துட்டான். என்னன்னு சொன்னாக்கா, நம்முடைய ஆசை, இந்த ஆசையை என்ன பண்ணிட்டார் அப்போஸ்தலர் பவுல்? அதை சிலுவையிலே அறைந்து விட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அறையலான்னு இருக்கிறீங்க? அதற்காகத்தான் தேவன் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அது உலகத்தை சிலுவையில் அரைஞ்சிடணும்னு சொன்ன உடனேயும் நான் சம்பாதிக்கக்கூடாது, அதிகமாக படிக்கக்கூடாது, ஐயோ நான் கொஞ்சம் அழகாக இருந்தாக்கா இனிமேல் நான் கொஞ்சம் அசிங்கமாக உடுத்தின்னு வரேன், அப்படி கிடையாது. நல்லா அழகாக இருக்கணும், நல்லா எவ்வளோ வேணாலும் நீங்கள் சம்பாதிங்க, நிச்சயமாக சம்பாதிக்கணும். உழைப்பாளிகள் கடினமாக எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க பாருங்கள். தோற்று போனால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு காரியத்தை செய்ய பார்க்குறோம், வாய்க்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த காரியத்தை ஆண்டவர் திறப்பார், அடுத்தது திறப்பார். சம்பாதிக்க வேண்டும். ஆமேன். படிப்பு இருந்தால் படிப்பை வச்சு ஆசீர்வதிப்பார், படிப்பு இல்லைன்னாக்கா படிப்பு இல்லாததை வச்சு ஆசீர்வதிப்பார். அழகு இருந்தாக்கா ஆசீர்வதிப்பார், அழகு இல்லாமல் இருந்தாலும் ஆசீர்வதிப்பார். உயரம் இருந்தாலும் ஆசீர்வதிப்பார், உயரம் இல்லாமல் இருந்தாலும் ஆசீர்வதிப்பார். குண்டா இருந்தாலும் ஆசீர்வதிப்பார், மெல்லிசா இருந்தாலும் ஆசீர்வதிப்பார். ஏன்னு சொன்னாக்கா, ஆசீர்வாதம் எதுன்னு சொன்னாக்கா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். அபிஷேகம் உங்களோடு இருக்கிறது தான் ஆசீர்வாதம். உலக மனுஷர்கள் அதெல்லாம் பார்த்துன்னு அளவு பார்த்துன்னு இருப்பாங்க, நமக்கு அதெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய அபிஷேகம். அப்போ இந்த 3 எதிரிகளை தாவீதின் வாழ்க்கையில் மேற்கொள்ள, ஜெயம் கொள்ள தேவன் தாவீதை திரும்ப திரும்ப தன்னுடைய அபிஷேகத்தினால் நிரப்பினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதே போல் ஒவ்வொரு முறையும் நம்மை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். எதற்காகனா, உங்களுக்கு விரோதமான சாத்தானை ஜெயம் கொள்ள, உங்களுக்கு விரோதமான நம்முடைய ஜென்ம சுபாவங்களை ஜெயம் கொள்ள,
நமக்கு விரோதமான இந்த உலகத்தின் மாயையை ஜெயம் கொள்ள கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நம்மை அவர் நிரப்புகிறார். நம்ம எல்லோருமா எழுந்து நிற்கலாமா? நன்றி சொல்லலாமா? நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் என்னுடைய கொம்பை, காண்டாமிருகத்தின் கொம்பை போல நீர் உயர்த்துகிறதற்காக நன்றி. புதிய எண்ணெயினால் நீர் அபிஷேகம் பண்ணுகிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் ஆராதனையில் பங்கு பெற்ற எண்ணெய் கர்த்தாவே, உம்முடைய புதிய அபிஷேகத்தினால் நீர் நிரப்புவீராக. மனுஷர்களோடு எங்களுக்கு யுத்தம் இல்லை, இதோ வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு எங்களுக்கு யுத்தம் என்று சொன்னீரே. எதிராளியாகிய பிசாசானவனை ஜெயம் கொள்ளும்படிக்கு சொன்னீரே. அதற்கான புதிய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, புதிய வல்லமையினால் நிரப்புவீராக, புதிய பலத்தினால் நீர் நிரப்புவீராக. நீர் அப்படி நிரப்புகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த அபிஷேகத்தினால எனக்குள்ள இருந்து எழும்பக்கூடிய ஜென்ம சுபாவ மனுஷனுடைய எல்லா எரிச்சல்கள், கோபங்கள், போராமைகள், வன்கண்கள் இதையெல்லாம் மேற்கொள்ள நீர் என்னை பலப்படுத்துவீராக. எனக்குள்ள இருக்கிற சவுல் நாளுக்கு நாள் அவன் பலவீனப்பட்டு போகட்டும் அப்பா. எனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனாகிய தாவீது நாளுக்கு நாள் பலப்படும்படிக்காக செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால் நாங்கள் நிரம்பி இருக்கும்படிக்கு செய்யுங்க. உம்மை துதிக்கும்படிக்கு செய்யுங்க, உம்மை ஆராதிக்கும்படிக்கு செய்யுங்க, உம்மை அதிகமாக தேடும்படிக்கு செய்யுங்க. நாங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையை வாழ செய்யுங்க. விசுவாசத்தில் நடக்கப்படுகிற வாழ்க்கையை வாழும்படிக்கு செய்யுங்க. வசனத்தினால நடத்தப்படுகிற வாழ்க்கையை வாழும்படிக்கு செய்யுங்க. என்னுடைய மகிமை உம்மிடத்திலிருந்து வருகிறது ராஜா. உம்முடைய உன்னத பலத்தினால் எங்களை நிரப்பி இந்த உலகத்தின் மாயைகளை, உலகத்தின் கவர்ச்சிகளை, உலகத்தினுடைய தராதரங்களை, உலகத்தினுடைய மேன்மை பெருமைகளை மேற்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தரை அறிந்திருக்கிறதெல்லாம் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தாவே, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு உயர்வு வருகிறது, உம்மிடத்திலிருந்து தான் மகிமை வருகிறது, உம்மிடத்திலிருந்து தான் பதவி அந்தஸ்து வருகிறது. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லோருமா எழுந்து நிற்கலாம். உயிருள்ள திருபலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். சேர்ந்து சொல்லுவோம். உயிருள்ள திருபலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். தகப்பனே, தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே, தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருபலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். உலக போக்கில் நடப்பதில்லை, சொல்லுவோம். ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. தீர்மானம் எடுங்க. உலக போக்கில் அர்ப்பணிங்க. அல்லேலூயா. ஒத்த வேஷம் தரிப்பதில்லை, என் மனம் புதிதாக வேண்டும், திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும், திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே, தகப்பனே, தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே, தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருபலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன்.